மீண்டுமாய் ஆண்டவராக இந்த நாள் நமக்கு அற்புதத்தின் நாள். This is a day of miracle. இந்த நாள் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தின் நாள். This is the day for us, it is a day of blessing. இந்த நாள் நம்முடைய சத்துருவுக்கு தேவன் முடிவு கட்டுகிற நாள். This is the day that God is going to put an end for our enemies. இந்த நாள் அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறக்கிற நாள். This is the day that God is going to open all the doors which was closed. இந்த நாள் வியாதிகளே பலகீனங்களே சில நோய்வாய்களே குணமாக்குகிற நாள். This is the day that God is going to heal the sick. தேவன் உங்களுக்கு அருள வேண்டிய நன்மைகளை இந்த நாள் நமக்கு அருளுகிற நாள். This is the day that all the goodness that God is going to give us. இந்த நாள் உன் சத்துருவை சிறையாக்குகிற நாள். This is the day to bind our Satan. அது எந்த நாள் என்று நீங்க என்ன கேட்டா, if you ask me which is that day, எல்லா நாளும் உண்மைதான். all the days are true. ஆனாலும் But பரிசுத்த ஓய்வு நாள் என்பது அப்படிப்பட்ட நாளாகவே தேவன் அபிஷேகித்து வைத்திருக்கிறார். God has blessed the Sabbath day like that. இதை அறிந்தவர்கள் இதை ருசித்தவர்கள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை விட்டவே மாட்டாங்க. Those who know about these things, they will never leave this Sabbath day. எதை வேணாலும் விட்டுடுவாங்க. They will leave anything. ஆனா இந்த நாளை விட மாட்டாங்க. But they will never leave this day. ஏனா சகலவற்றையும் நமக்கு அருளுகிற நாள் இந்த நாள். This is the day that God is going to give everything to us. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்தலாம். Those who believe, clap the hands and glorify the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let glory be to God. அதே நினைவோடும் அதே விசுவாசத்தோடும் அதே ஆவியோடும் உற்சாகமாய் மகிழ்ந்து அமர்ந்திருப்பீர்களாக. With the same spirit, be enthusiastic to listen the word. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let glory be to God's name. தேவன் நம்மோடு தொடர்ச்சியாய் ஒரு வசனத்தின் அடிப்படையிலே பேசி வருகிறார். Lord is speaking continuously by a one verses. தேவன் அந்த வசனத்தை கொண்டே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். God is continuously speaking with that verses. இன்றைக்கு நமக்கு 1ஆம் தேதி. Today we are in day 1. நம்முடைய சபையிலே 1ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் பொருளாதார ஆசீர்வாத ஜெபம் உண்டு. In our church, the first date of the month, we have the prayer of financial blessings. இந்த நாள தேவன் எல்லாத்தையும் ஒண்ணாக்கி இருக்கிறாரு. God has created everything on this day. நான் காலையில இருந்து போறாரே ஆண்டவர் என்ன பேச போறாருன்னு. I was fighting on morning what God is going to speak with us. ஆனா ஆண்டவர் எனக்கு எதுவும் பேசல. But God never spoke anything to me. கடைசில சொன்னார், but God said, இந்த வசனத்தின் தலைப்பு நான் முடிக்கவே இல்லைன்னாரு. I am even never closed the topic of these verses. நான் பயந்து என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறேன். தேவன் பேசுவாராக. I've been frightened and I submitted myself and I have come over here. தேவன் நமக்கு அருளின அந்த நித்திய ஜீவனுள்ள திறவுகோல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். Let us read the verse that God has given, the key verses. யோபுவின் புத்தகம் 29வது அதிகாரம் 6வது வசனம். Book of Job 29 verse 4. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. நன்றாய் கவனிங்கள். Listen carefully. இந்த நித்திய ஜீவனுள்ள வசனத்தை கொண்டு தேவன் நம்மோடு பேசி வருகிறார். God is continuously speaking to us with the eternal verses of. இந்த வசனத்தினுடைய கருக்களையும் மறைபொருள்களையும் தேவன் திட்டமாய் தெளிவாய் நம்மோடு இடைப்பட்டு வருகிறார். God is speaking in clarity and the depth of these verses. இந்த உலகத்திலே
தேவன் எனக்கு அருளின நமக்கு அருளின ஆசீர்வாதம் ஒன்று உண்டு என்றால், if there is a blessing that God has given us in this world, அது எதுவானாலும் சரி, whatever it may be, எல்லாவற்றை பார்க்கிலும் from everything, எது மேன்மையான ஆசீர்வாதம் தெரியுமா? do you know which is the blessing which is very important? கர்த்தர் என்னோட பேசுறதாக்கும். The blessing that God is speaking to me. தேவன் என்னோட பேசுறதா எனக்கு ஆசீர்வாதம். If God is speaking to me, that is blessing for me. கர்த்தர் என்னோட பேசுறேன்னா முடிஞ்சது நம்ம வாழ்க்கை. God doesn't speak, my life is gone. ஆதலால நீங்கள் ஆரவாரம் பண்ணி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நம்மோட பேசுகிறார். Oh, shout and glorify the Lord's name. ஆதலால தேவன் இந்த வார்த்தையை முன்வைக்கிறார். Amen. God, so that God has given His words. அநேக காரியத்தை தேவன் நம்மோடு பேசி வந்தார். Many things God has speaking to us. இந்த தலைப்பு என்னவென்றால், what is this topic is? அபிஷேகத்தின் அளவு என்று தேவன் பேசி வருகிறார். What is the measure of your anointing? தேவன் நமக்கு அருளுகிற அந்த அபிஷேகத்தின் அளவு இன்னதென்று நாம் அறிய வேண்டும். We have to know the measure of the anointing that God is going to give to us. ஒரு தேவனுடைய மனிதன் தன் மேலே தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் அளவு அவனுக்கு தெரிய வேண்டும். The man of God should know the level of the measure of the anointing of God. இன்றைக்கு சபையுடைய பரிதாபம், தேவ மனிதனுடைய பரிதாபம் என்ன தெரியுமா? Do you know the state of the church and the man of God? தன் மேல அபிஷேகம் இருக்கான்னு தெரியல. Even he doesn't know, does he have the anointing or not? அந்த அபிஷேகம் எதற்கு ஊற்றப்பட்டதுன்னு தெரியல. We don't know why this anointing has been poured upon him. அந்த அபிஷேகத்தின் அளவும் தெரியல. He never known about the measure of that anointing. அந்த அபிஷேகம் தனக்குள் என்ன செய்கிறது என்பதும் தெரியல. He doesn't know that anointing what does in him. தேவன் எதற்காக அந்த அபிஷேகத்தை தனக்கு அருளினார் என்பதும் தெரியல. He never know about why God has given this anointing for him. இதுதான் சபையுடைய பரிதாப நிலை. This is the state of church. நான் உங்களுக்கு சில மனிதர்களை ஆவியானவர் காட்டுகிறபடி உங்களுக்கு காட்ட தேவன் கிருபை செய்வாராக. As the Spirit of God shows, I want to show some man of God. யோபுனுடைய மனநிலைமை நீங்க கவனமா அறியணும். Understand the state of mind of Job. அபிஷேகம் பண்ணப்பட்டுடைய அந்த மனதை நீங்க அறியணும். You have to understand the spiritual man. நீங்க அதை அறியும் பொழுதுதான், as you know them, நீங்கள் ஆவியில் வளர முடியும். you can grow in spirit. நீங்கள் சகலவற்றையும் செய்து முடிக்க திராணியுள்ள பாத்திரங்களாய் மாற முடியும். You will be able to do everything as you know this. இல்லனா உங்களால ஜெயத்தை எடுக்க முடியாது. You will never know, you will never be victorious. நாம் போராட வேண்டிய ஒரு காலம் உண்டு. There is we have to fight. அந்த போராட்டத்தின் காலத்தில் நீ தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்ற வேண்டும். In this situation of struggling, you have to fulfill the plan of God. அதற்கு மாமிச பலன் அல்ல, ஆவியின் பலன் நமக்கு தேவை என்று வேதம் சொல்லுகிறது. No, it is not by flesh, spirit. Scripture speak to us. We have to have the strength of spirit. அதனால தான் தேவன் அதை கொண்டு நம்மோடு பேசுகிறார். So that is why God speaks through spirit. நன்றாய் கவனிங்கள். Listen carefully. யோபின் மனநிலைமை ஆண்டவர் வேகமாய் பேசினார். God is speaking the mind state of Job. யோபினுடைய மனநிலைமையினுடைய உறுதித்தன்மையை பேசினார். He is speaking of the state of mind of Job. அவனுடைய மனதினுடைய உறுதி என்ன என்பதை பேசினார். He is speaking about the steadfastness of his mind. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், the one who anointed. இந்த வசனத்தில் தன் ஜீவியத்தை கட்டி எழுப்பினவன். According to this word, he has built his life. அவனுடைய மனது எப்பொழுதும் உறுதியாய் இருக்க வேண்டும். His mind was always steadfast. அது பிசகாமல் இருக்க வேண்டும். It should stand firm. கடைசி நாட்களிலே நடக்கிற ஒரு அடையாளம், இந்த மனதை கெடுக்கிற, இந்த மனதை குழப்புகிற, இந்த மனதை வழிவிலக பண்ணுகிற ஆவிகள் அதிகமாய் நம்மோடு போராடும். In this end time, there is a sign that confuses our mind. It will struggle us. It will fight over us. அந்த சமயத்திலே நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் அந்த நாளிலே அந்த சத்துருவை
கருவருக்கும். Amen. The anointing that you have, God from God, that will overcome these things. நான் ஒன்றை சொல்லி இன்றைக்குண்டான முக்கியமான வார்த்தைக்குள் போக தேவன் உதவி செய்வாராக. I will speak one thing and I will enter into the verses, the message of this day. யோபுவை எப்படியாகிலும் தேவனை பற்றி இருக்கிற அந்த உண்மையிலிருந்து விலக வைக்க வேண்டும். இதுதான் சாத்தானுடைய நோக்கம். The plan of Satan is to, get away from the plan of God. எப்படியாகிலும், somehow, எதை செய்தாகிலும், somehow do something to get away from him. தேவனை விட்டு அவன் மனம் கெடுக்கப்படணும். His mind should destroy from God. தேவனுடைய உண்மையிலிருந்து கெடுக்கப்படணும். From the truth of God. தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து கெடுக்கப்பட வேண்டும். From the fellowship of God he should get away. தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவிலிருந்து கெடுக்கப்பட வேண்டும். He should get away from the relationship with God. அதனால சத்துரு எங்கே குறி வைக்கிறான்? So that what he is aiming, அவனுடைய மனதை குறி வைக்கிறான். he is aiming his mind. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? But what God has done, அவன் மனதை in his mind, அவர் வார்த்தையால நிரப்பி வச்சிருந்தார். he has filled with his word. அந்த வார்த்தையால நிரப்பி வச்சிருந்தார். He filled his word. சத்துரு என்ன போராடினாலும் சரி, how the Satan fought with him, அவனுடைய மனது பிசகல. his mind never be shaken on it is steadfast. அவன் மனதையோ அவன் நடையோ தடுமாற வைக்க முடியல. His mind or his foot never be shaken. ஆதலால் தான் யோபுவின் மனதை நாம் கவனிக்க வேண்டும். So that we have to watch carefully the mind of Job. ஒருவனுடைய மனது தேவனை பற்றின உண்மையில் இருக்கும் என்றால், if someone's mind is upon the truth of God, அது உறுதியா இருக்கணும். it is steadfast. அது உறுதியா இருக்கணும். It is in steadfast. அது பலகீனமா இருக்க கூடாது. It should not be weaker one. யோபு உறுதியா இருந்தான்ங்கிறதுக்கு எந்த விதத்துல ஆதாரம்? What is the evidence that Job is in the state of frame? சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்ப்பா இருக்கு. Even those situations are against him. சகலமா அவனுக்கு எதிரா இருக்குது. Everything is against him. ஆனா இவன் வாயில, இவன் நடக்கையில, இவன் செய்கையில இவன் பிசகவில்லை. But in his word, in his deeds, he never be shaken. இதுதான் அபிஷேகம். This is anointing. இவனை பிசக வைக்க முடியல. It never made him shake. யோபு பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுது. Verse says Job never sinned. ஏன் தெரியுமா? Why? Because அவனுடைய மனது அவருடைய வசனத்தினால் உறுதியாய் நின்றது. his mind by word of God it was steadfast. என் அருமையான தேவ ஜனமே, My dear people of God, என் அருமையான மந்தையே, my dear people of God, ஆவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். the Spirit of God is speaking to you. உன் மனது உறுதியாய் இருக்க வேண்டும் அவருடைய உண்மையிலிருந்து. Your heart should be stand firm on his truth. யோபுவினுடைய வார்த்தையை கவனிங்கள். Listen the words of Job. 42 அதிகாரத்தை நீங்கள் கவனமாய் வாசிப்பீர்களானால், If you read carefully the 42 chapters, யோபுவின் வார்த்தை என்று ஒன்றை பிரியுங்கள். separate the words of Job. அவன் மனைவியினுடைய வார்த்தை என்று பிரியுங்கள். Separate the words of wife of Job. அவனுடைய நண்பருடைய வார்த்தை என்று பிரியுங்கள். Separate the words of the friends of Job. அவனுடைய வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் வார்த்தை என்று பிரியுங்கள். Separate the words of servants of Job. தேவனுடைய வார்த்தை என்று பிரியுங்கள். Separate the word of God. சாத்தானுடைய வார்த்தை என்று பிரியுங்கள். Separate the words that are spoken by Satan. இப்படி யோபுவின் புத்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா, If you read according to this, யோபுவினுடைய நடக்கையின் உறுதி தன்மையை உங்களால் அறிய முடியும். you can understand that steadfastness of the Job's deed. ஏதோ பைபிளை படிச்சிட்டு நல்லா இருக்குன்னு போறது இல்ல. Oh, simply reading Bible, so it is good and going like this. It is not. ஏன்னா வேதம் பங்கு பங்கா வகை வகையா சகலவற்றிலும் நமக்கு பிரித்து அழகாய் கோர்வையாய் எழுதப்பட்டிருக்கிறது. Scripture has been as part by part and it is written to us. அவர் பாதம் பணிந்து அவருடைய வார்த்தைகளுக்காய் வெளிப்பாடுகளுக்காய் தரை மட்டும் தாழ்த்தி
அவருடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். We have to bow down unto his feet for the revelation of God. இங்கே யோபின் வார்த்தையை கவனிங்கள். Listen carefully the words of Job. யோபு சொல்லுகிறார், Job says, கன்மலையிலிருந்து as from the rock, எனக்காக for me, எண்ணெய் oil, நதி போல. as a river like. இந்த ஒரு வசனத்தை பிரசங்கிக்கிறது நமக்கு 2 வருஷமாக தேவை. Amen. To preach this verse, I want 2 years. இந்த ஒரு வார்த்தையை நீங்க என்ன பிரசங்கம் பண்ண சொன்னா ஆண்டவர் கிருபையின்படி சொல்றேன் 2 வருஷம் போதாது. If you say me to speak on this word, it will take 2 years. நான் மனுஷனை உயர்த்தி பேசல, என்னை நான் உயர்த்தி பேசல. I am not boasting myself or any man. இதில் அவ்வளவு ரகசியம் உண்டு, நீங்கள் அறிய வேண்டும், அதனால் பேசுகிறேன். There is a mystery you have to know, that is why I speak. நன்றாய் கவனிங்க. Listen carefully. உன் செவிகள் தேவனுக்கு நேராய் திருப்பப்படுவதாக. Let your ears turn towards God. உன் மனமும் உன் பார்வையும் தேவனுக்கு நேராய் திருப்பப்படுவதாக. Your mind and your sight it turn towards God. யோபனுடைய பார்வையை பாருங்க. Listen the sight of your job. சூழ்நிலை இருக்கு, Situations are there. எல்லா விரோதமா இருக்கு. Everything are against him. ஆனா யோபு சூழ்நிலையை பார்க்கல. But Job never look into his situations. அவன் கன்மலையை பார்க்கிறான். He looked upon the rock. ஆவிக்குரியவன் அப்படித்தான் பார்ப்பான். The spiritual man will look like that. அபிஷேகம் பண்ணவனுடைய பார்வை அப்படித்தான் இருக்கும். The sight of spiritual one is like that. சூழ்நிலையை பார்க்கிறவன் ஆவிக்குரியவன் அல்ல. One who sees the situation, he is not the spiritual one. எந்த சூழ்நிலையும் வேரோட தகர்த்து போடுகிற தெய்வத்தை நோக்கி பார்க்கிறவனே ஆவிக்குரியவன். In all situation, who has break every situation, amen, one who look upon the oil, he is the spiritual one. எத்தனை பேர் அந்த ஆவியோட இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க? How many of you have that same spirit and sit over here? சூழ்நிலை நமக்கு ஒரு பிரச்சனை அல்ல. Situation is not at all a problem for us. அவரால எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா. He can change any situations. நாம் ஆராதிக்கிற தெய்வத்தால எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும். The Lord we worship, he can change any. 7 மடங்கு எரிகிற அக்கினி ஜுவாலையினுடைய சூழ்நிலை என்ற தெய்வம் மாத்தலையா? He is God who changed the flame of fire up to 7 சிங்க times. கேபினுடைய சூழ்நிலை அவர் மாத்தலையா? Oh, does he change the lion den? ஆமானுடைய எதிரடையான சூழ்நிலையை மாத்தலையா? Here, does God has changed the situations of Aman? பார்வோனுடைய எதிரடையான சூழ்நிலையை மாத்தலையா? Does God never change the situations of Pharaoh? ஏரோதனுடைய எதிரடையான சூழ்நிலையை மாத்தலையா? Does God change the situations of Herod? நாம் ஆராதிக்கிற தெய்வம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அப்பால் பட்டவர். ஆமென். The Lord we worship, as he sees the situation will change. நீ சூழ்நிலையை பார்த்து பயந்து உட்காராதே. Don't look into the situation and say it. எந்த எதிரடையான சூழ்நிலையா இருந்தாலும் பயப்படாதே. Don't fear by looking at the situations are against you. உனக்கு எதிரா எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ பயந்து போகாதே. Whatever situations comes against you, do not fear. சூழ்நிலைக்கு அப்பால் பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். We are worshiping the God who is more than working on the situations. ஆண்டவர் உன்னோட தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். God is speaking as in prophecy. சில நபர்கள் இந்த இடத்துல நெருக்கத்தின் சூழ்நிலையில அடுத்தடி என்ன செய்யறது தெரியாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. Some people are sitting by not knowing what to do. உனக்காக திறக்காத வாசலையும் அவரால் திறக்க முடியும். God can open the door which is closed for you. அவருடைய நாமத்தில் ஒரு நாமம் திறக்கிறவர். But in his name, the one name is one who is opens. அடைக்கப்பட்டதை திறக்கிறவர். One who is opens which is closed. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தீர்க்கதரிசனமான வார்த்தை வருது. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இப்ப வாசல் திறக்கப்படுது. In the Sabbath day, as I prophesy, all the closed doors are opening. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை வருதோ? Amen. How many of you getting this word? அத்தனை பேர் ஆரவாரம் பண்ணுங்க. All of you shout. அடைக்கப்பட்ட வாசலே. All the doors that is shut. இயேசுவின் நாமத்தில் திற.
In the name of Jesus, be opened. அவர் நாமம் தரிக்கப்பட்டவனாய் வந்து நிற்கிறேன். I am standing here by his name. அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டவனாய் வந்து நிற்கிறேன். I am standing here by washing of his blood. எதெல்லாம் எனக்கு முன்பாய் அடைக்கப்பட்டிருக்கோ அவைகள் திறக்கப்படுவதாக. Whatever is closed in front of me, all the doors will be opened. யோபு தேவனை பார்க்கிறார். Job is seeing Jesus. அந்த கன்மலையை நோக்கி பார்க்கிறார். He is looking upon the rock. அவன் மேலோட்டமா பார்க்கல. He is not looking up outwardly. தேவனை மேலோட்டமா அறியல. He never known God outwardly. அவன் அப்படி அறியல. He never known like that way. அவருக்குள் இருக்கிறதை பார்க்கிறார். He is looking into him. இதுதான் ஆவிக்குரியவன். This is spiritual man. நிறைய பேர் வேதத்தை படிக்கிறாங்க. Many people read Bible. ஒரு பாஸ்டருடைய மனைவி குறித்து அவங்க பாஸ்டர் இடத்துல சொன்னாங்க. One pastor said about his wife. 33 தடவை இந்த வேதத்தை வாசிச்சிருக்காங்களாம். I mean, she read 33 times. எனக்கு வாய் பிளந்துட்டு. Mama, it was amazing for me. என்னென்னமோ பண்ணி பார்க்கற இன்னும் 2 வசனத்தை சில அதிகாரங்களை தாண்ட முடிய மாட்டேங்குது. I am doing many things, but I cannot go over 2 verses. இந்த 2 வசனத்தை மாசக்கணக்கா தியானிக்கிற முடிய மாட்டேங்குது. I am meditating 2 verses in many months. It is not getting enough. ஒரு வருஷத்துக்கு 3 தடவை வாசிச்சிருவேங்கறாங்க. She is saying 1 year I will read 3 times. ஆனா நான் அவங்களை இப்ப சமீபத்துல பார்த்தேன். I have met them. ஊழியம் இல்ல, சபை இல்ல, எல்லாத்தையும் விட்டு போயாச்சு. No ministry, no church. They left everything and went away. நான் வேதனையோட சொல்றேன். I am speaking this having pain in my heart. தேவனையும் இந்த வேதத்தையும் மேலோட்டமா பார்க்காத, மேலோட்டமா அறியாத. Man, don't know God and words by outwardly. அவருக்குள் இருக்கிறதை நீ ஆராய்ந்து வா. You should Amen. You should understand what is inside of him. யோபு பாருங்க. Look unto Job. கன்மலையை பார்த்தான். He is looking upon the rock. கன்மலைக்குள் இருக்கிறதை பார்த்தான். He is looking what is inside the rock. அவருக்குள் இருக்கிறது என்னன்னு பார்த்தான். He is looking what is inside of him. அது என்ன என்று அறிந்தான். He know that is oil. அறிந்தவன் அடுத்த வார்த்தை சொல்றான். The next verse he utters. அந்த எண்ணெய் எல்லாம் எனக்காகங்கறான். All that oil is for me. அந்த என்ன மகிமையான வெளிப்பாடு பாருங்க. See how glorious revelation. அந்த எண்ணெயை மட்டும் பார்க்கல. He never only saw that oil. நாவில நட்டிங்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்றேன். As I am shaken in the spirit and I am speaking. அந்த மனிதனுடைய பார்வையை கண்டு நான் நட்டுங்குகிறேன், தேவனை மகிமைப்படுத்துகிறேன். I am shivering by seeing his sight, that sight of Job. எண்ணெயை பார்த்தவன் அந்த எண்ணெயின் அளவையும் பார்க்கறான் பாருங்க. The one who saw that oil and he is seeing the measure of the oil. அது எங்க பார்க்கறான்? Where he sees this. கன்மலைக்குள் இருக்கிற அவனுக்காக ஊற்றப்பட்ட எண்ணெய். The oil that is kept inside of the rock, that is for him. இதுதான் தீர்க்கதரிசன வார்த்தை. This is the prophetic word. பிதா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். Father has promised. பிதா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். Father has promised. குமாரன் அதை நமக்கு தருகிறார். Son is giving that to us. அப்போ யோபுவுக்கு பிதாவாகிய தேவன் அந்த எண்ணெயை இயேசு கரத்தில் கொடுக்கிறார். Amen. The Father God gives that oil to Job. இயேசுவானவர் அதை யோபுவுக்கு கொடுக்கிறார். The Father God gives that to Jesus and Jesus gives to Job. பிதா கொடுத்த எண்ணெயின் அளவை யார் பார்க்கிறா? யோபு பார்க்கிறார். Job sees the measure of that oil which was given by Father. என்ன வெளிப்பாடு பாருங்க. How this revelation. இன்னைக்கு வேதத்தின் மேல கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. Keep your hands upon the Bible and praise God. அது குறிப்பா அந்த வசனத்தின் மேல கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. And keep upon that verse and say. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பார்வைகள் என் மேல கடந்து வருவதாகன்னு சொல்லு. Like this spiritual sight may come upon me. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆழங்களை பார்க்கிற அந்த அபிஷேகம் என்னேல் கடந்து வருவதாகன்னு சொல்லு. The eyes that is seeing the deeper mysteries, let that eyes come to me. நீங்க இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே தேவன் சொல்வார் இவர்கள் வேறு ஆவி உடையவர்கள் என்று. As you start seeing this, God will say they have that different spirit. காலேவை பார்த்து
சொன்ன தெய்வம், the God who said, look unto Abel, நம்மை பார்த்து சொல்வார். he will look unto us and say, யோபு சொன்ன வார்த்தையை கவனித்து நாம் கடந்து போவோம். Amen. Let us listen the words that Job said. And அவனுக்காக எண்ணெய் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. the oil for him which is kept on him, அவனை செழிப்பாக்குகிற, the oil which make him flourish, அவனை உயர்த்துகிற, the oil which make him rise up, அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்ற, to make his life blessed, அவனுக்கு சகல காரியத்தையும் செய்து முடிக்கிற, the oil that make everything for him. அந்த எண்ணெய் அவரிடத்தில் இருக்குன்னு அவன் அறிஞ்சான். He know that oil is in him. எனக்கு விடுதலை வேணுமா, அந்த விடுதலை அவர்கிட்ட இருக்குது. Do I need deliverance? Deliverance is with him. எனக்கு சுகம் வேணுமா, அந்த சுகம் அவரிடத்தில் இருக்குது. Amen. Do I need healing? Healing is with him. எனக்கு அற்புதம் வேணுமா, அந்த அற்புதம் அவர்கிட்ட இருக்குது. Do I need miracle? Miracle is with him. எனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவரிடத்தில் இருக்கு. Whatever I need, my needs are with him. யோபு அறிஞ்சான். Job known this. இன்னைக்கு நீங்க அறிஞ்சுக்கிடுங்க. Today, know about this. நமக்கு தேவையான அனைத்தும் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உண்டு. The things which we need are with the rock that is Jesus Christ. அவரிடத்தில் உண்டு. It is there with him. அந்த அளவை சொல்லுகிறான் யோபு. Job is saying the measure of that. நதி போல. It is like a river. இதற்காகத்தான் ஆவியானவர் எனக்கு தலைப்பை கொடுத்தால் உன் அபிஷேகத்தின் அளவு என்று. That is why God has given this topic, the measure of the anointing. உங்க அளவை நீங்க கண்டுபிடிச்சுக்கிடுங்க. You have to find your measure. ரெண்டு காரியத்தை உனக்கு நான் சொல்லி அந்த வசனத்துக்குள்ள போக தேவன் நமக்கு உதவி செய்வார். I am saying two things and let us go into that verse. ஒன்று, அவர் உனக்காக வைச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தின் அளவு. First things, the measure of the oil that he has kept for you. இரண்டாவது, நீ பெற்றிருக்கிற அந்த அபிஷேகத்தின் அளவு. The second thing is the anointing that you have and measure of that. அந்த அளவை நோக்கி தான் நீ பார்க்கணும். உனக்குள் இருக்கிற அளவை வைத்து நீ கணிக்க கூடாது. You should look upon that measure and you should not measure according to the level that you have. யோபு ஜெபிக்கிறான். Job is praying. யோபுனுடைய ஜெபம் அது. It is a prayer of Job. அந்த எண்ணெய் இப்பொழுது வந்தால் நலமாய் இருக்கும். If that oil comes, it is good. அந்த எண்ணெய் எப்ப வரணுமா? When that oil is to come, இப்ப வரணும். now it is to come. அந்த எண்ணெய் இப்ப எனக்குள்ள வரணும். That oil should come now. அது வந்தால் நலம். If it is coming, that is good. அது வந்தால் செழிப்பே. That comes, it is flourish on me. அது வந்தால் நான் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வேன். If it comes to me, I will restore everything. நான் இழந்ததை திருப்பிக் கொள்ளக்கூடிய அந்த சகல நன்மையும் அவரிடத்தில் உண்டு. Whatever I lost, there is every goodness that I can restore everything. அது என்னைக்குள்ள தான் இருக்கு. That is inside of the oil. அது அபிஷேகத்துக்குள்ள இருக்கு. That is inside of the anointing. யோபு காயத்தோட பேசினாலும், even Job speaking with the hurt. தாங்க முடியாத வேதனையோட அவன் பேசினாலும், even he is speaking with the great pain. அவன் வார்த்தையெல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தையாகவே வெளிப்படுகிறது. His words are revealed as prophecies. இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை வாங்குனி. Get an anointing today. உன்னை காயப்படுத்துகிற வல்லமைகள் எத்தனை காயப்படுத்த நினைச்சாலும், the powers which hurting you, it may hurt many ways. உன் பேச்சிலே, உன் வாக்கிலே, உன் நடக்கையிலே, உன் செயல்களிலே நீ பிசகாத நடத்துகிற அந்த அபிஷேக தைலத்தை நோக்கி பார். In your words, your deeds and your everything, you should not shake. நல்லா கவனி என் அருமையான மந்தையே. Listen carefully, my flock. யோபு பார்க்கிறான். Job sees. யோபு பார்க்கிறான். Job sees. அந்த எண்ணெய் வரணும். That oil should come. அது என்மேல் வரணும். That oil should come over me. அது நதியை போல வரணும். It should flow like a river. அது வந்தாதான் நலம். If that comes, it is good. அந்த வார்த்தைக்குள்ள இன்னொரு ரகசியம் இருக்கு. There is a mystery on that word. அது வரலைனா எனக்கு நலம் இல்ல. If that never comes, there is no good for me. வந்தாதான் நலம், வரலைனா நலம் இல்ல. If it comes, it is good. If it is not coming, it is not good for me. வந்தாதான்
சுகம் இல்லைன்னா சுகம் இல்ல. If it comes, I healed. It never comes, I never healed. இந்த தீர்மானம் யோபுவுக்குள் இருந்தது. This decision was in Job. உங்களுக்குள்ள இருக்கணும். You also should have this decision. இன்னைக்கு அந்த ஜெபத்தை ஏறெடுங்க. Make this prayer today. என் தேவன் எனக்கு வைத்திருக்கிற, The Lord who has kept this anointing, தேவன் எனக்காக வைத்திருக்கிற, the Lord who has kept this for me, அந்த கன்மலையில் இருக்கிற from the rock, அந்த எண்ணெய் the oil, நதி போல வரணும். it should come like a river. நதி போல வரணும். It should come like a river. ஆவியானவர் தொடர்ந்து நம்மோட பேசி வருகிற காரியத்தை சொல்லுகிறேன். The Spirit of God continuously speaking these things. I am speaking that. சாரிபாத்துடைய விதவினுடைய அளவு கொஞ்ச எண்ணெய். The level of the oil that the widow of Sarepta have, that is a little of oil. தீர்க்கதரிசியினுடைய மனைவியினுடைய அவள் வைத்திருக்கிற எண்ணெயின் அளவு ஒரு குடம். The wife of the prophet, that oil that she had, a pot of oil. சவுலுக்கு ஊற்றப்பட்ட அந்த எண்ணெயின் அளவு ஒரு கொப்பி. The oil that has poured for Saul, that is a level of a cap. தாவீதுக்கு அருளப்பட்ட அபிஷேகத்தின் அளவு தைல கொம்பு. The anointing of the David that poured upon him was in horn. யோவான் 3:34 சொல்லுது, என் பிதாவாகிய தேவன் ஹalleluya இயேசுவானவருக்கு கொடுத்த அபிஷேகத்தின் அளவும் சொல்லப்படுகிறது. In John 3:34 say the level, the measure of the anointing that has given to Jesus. அது என்ன அளவு தெரியுமா? Do you know what is the measure of that? அளவே இல்லாத அளவு. That is an unmeasurable. இப்ப நான் இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். As I look unto Jesus, யோபு சொன்னார் நதியை போல. Job said it is like a river. பிதா சொன்னார் இயேசுவுக்கு அளவில்லாம. Father said for Jesus it is unmeasurable. நான் ஒரு கொப்பியும் நான் ஒரு குடத்தையும் பார்க்கிறவன் அல்ல. I am not the one who sees the level of cap and the level of horn. என் அளவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தேவன் எனக்கு வச்சிருக்கிற அளவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். I know about the level of for me and which level that God has kept for me. இப்போ என்னுடைய அளவு குறைவா இருக்கலாம். My level is not a little. ஆனா அந்த குறைஞ்ச அளவோட நான் ஓட விரும்பல. I am not like to go with this same level. அந்த அளவை அதிகப்படுத்த நான் பிரயாசப்பட போகிறேன். I am going to work to increase this level. அந்த அளவை அதிகப்படுத்த நான் முயற்சி பண்ண போகிறேன். I am going to try to increase my level. மாமிசத்தின்படி அல்ல, not by flesh, சத்திய வேத நடத்திப்பின்படி, according to the leading of the word of God. நீங்க கவனிச்சு பார்த்தா As you listen carefully, 1 சாமுவேல் 10:1 சொல்லுது. 1 Samuel 10:1 says, சவுலுக்கு அருளப்பட்ட அபிஷேகத்தின் அளவை சொல்லுகிறது. it is speaking of the measure of the anointing that has given to Saul. தைல குப்பி, That is a cap of anointing oil. தைல குப்பி, That is a bottle of anointing. இதுதான் அளவு. It is a level. ஆனா இந்த அளவு அவனை நடத்தின காரியத்தை சற்று நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். We are going to meditate how that level of oil led him. இந்த தேவ மனிதனே, Amen. But on this man of God, தேவன் எப்படி நடத்தினார்னு பார்ப்போம். let us see how God led him. ஈவன் கழுதையை தேடி வந்த ஆளாக்கும். He is the one who came and searched for donkey. இதை குறித்து ஆண்டவர் அதிகமாய் நம்மோடு பேசி இருந்த போதிலும், Even God has spoken many things from this. இன்றும் நாம் சில காரியத்தை பார்க்க தேவன் ஏவுகிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறேன். Amen. God is coming down to make known many things. பாருங்க, சவுல் வர்றதுக்கு முன்னாடி சவுலுக்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும்னு தேவன் தீர்மானிக்கிறார். பாருங்க, God has decided before Saul has come how he have to give, how much measure of anointing that he has to give. நீங்களும் நானும் அறிய வேண்டிய ஒரு ரகசியம் அதுல மறைஞ்சிருக்குது. There is a mystery that we have to know. நீயும் நானும் ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தேவன் அருள வேண்டிய காரியத்தை சொல்லி, அருள வேண்டிய அளவையும் சொல்லி நடத்துகிற தேவன் என்பதை மறக்காதே. Before we come to church, he has decided how much the level of anointing that
He want to give to us. அதை பெறாம நீ போக கூடாது. You should never live without getting that அதை anointing. பெற்று அனுபவிக்காம நீ போக கூடாது. You should never live without getting that anointing and experience it. இங்க சவுல் வந்தவுடனே As Saul comes, சாமுவேல் என்ன செய்கிறார்? what Samuel did, அந்த தைல கொம்பை கரத்தில் எடுக்கிறார். he took that anointing horn. ஒவ்வொரு ஊழியக்காரனும் செய்ய வேண்டிய காரியம் அந்த இடத்தில் உண்டு. There is the thing every ministers of God should do. தேவனால் ஒரு ஆத்துமா உள்ள வந்தா, If one soul come into inside by God, அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? what is the thing that we have to give to them? அபிஷேகமே. The anointing. அபிஷேகமே. Anointing. அது தேவன் சொன்ன அபிஷேகம். The anointing that God has spoken. நம்மளா யூகிச்சல்ல. Us not according to us. நம்ம தீர்மானிச்சது அல்ல. Not according to our decisions. இப்ப சாமுவேல் அந்த தைல குப்பி எடுத்து சவுல் மேல் ஊற்றுகிறார். Now he took the bottle of anointing oil and put upon the Saul. அந்த தைல குப்பியினுடைய அளவு சவுலுக்குள்ள என்ன பண்ணுச்சு தெரியுமா? What that measure of anointing did inside Saul? முதலாவது அவனுக்குள் நடந்த அடையாளம், அவன் வேறு மனிதனாய் மாறினார். The sign that come to pass in him, he changed. 1 சாமுவேல் 10:6 சொல்லுதே. 1 Samuel 10:6 says, அவன் வேறு மனிதனாய் மாறினார். he become another man. இந்த தைல குப்பியின் அளவு ஒரு மனிதனை வேறு மனிதனாய் மாற்றுகிறது. The level of oil that is according to the bottle, it will change a man into another. நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன் பிள்ளைகளே, I am speaking with tears, my dear children. அபிஷேகம் ஒரு மனிதன் மேல வந்துட்டா, If anointing comes upon a man, அவன் யாரானாலும் சரி, whomever it may be, அவன் எப்படிப்பட்டவனானாலும் சரி, however he may be, அபிஷேகம் ஒருவன் மேல் இறங்கும் பொழுது, if as anointing comes upon somebody, அது அவனை மாற்ற, it will change him. அவனை மாற்ற. It will change him. எப்படி மாற்ற? How it changes? எதற்காக தேவன் தெரிந்து கொண்டாரோ, For what he has chosen him. எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, For what he has caught by him. எதற்காக தாயின் கருவிலே தெய்வத்தின் கண்கள் நம்மளை நோக்கி பார்த்ததோ, For what God has chosen him on the mother's womb. அந்த சித்தத்துக்கு ஏற்ற பாத்திரமா அந்த அபிஷேகம் நம்மை மாற்றுகிறது. That anointing will change according to that will of God. இப்போ நம்ம மேல தேவன் ஊற்றுகிற அபிஷேகமும் அதுவே. The anointing that God is pouring out to us, it is the same anointing. அபிஷேகத்தை பெற்றுட்டு எப்படி வேணாலும் வாழ்றது அல்ல. Amen. Having anointing and living according to whatever it may be, it is not like that. அபிஷேகத்தை பெற்றுட்டு எப்படி வேணாலும் ஜீவிக்கணும்ங்கிறது அல்ல. Amen. Getting anointed and living according to ourselves, it is not like that. கர்த்தர் நம்ம மேல ஊற்றின அபிஷேகம், The anointing that God has poured upon us, அது நம்மள சத்தியத்துல நடத்தும் பாருங்க. it will lead us into truths. வேதம் சொல்லுது, Bible says, சத்திய ஆவியானவர், the truth, the spirit of truth, சகல சத்தியத்திலும் நடத்துகிற ஆவியானவர், he will lead into every truth. நீ சத்தியத்தை விட்டு விலக விடாத அந்த அபிஷேகம், This anointing will never let you go away from the truth. நீ விலகினாலும் If you go away, அந்த அபிஷேகம் நான் விலக விடாது. anointing will never let you go away. நீ மாமிசத்துல மீறி போனாலும் If you go by flesh, அந்த அபிஷேக தைலம் நான் மீற விடாது. the anointing oil will never let you. ஏன்னா அபிஷேகம் என்னை காக்கிறது. Why? Because anointing is always look unto us. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Clap the hands and glorify the Lord's name. இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியில நிரம்பி சொல்றேன். I am speaking to you by filling of the Spirit of God. இந்த வேதத்தை சுமந்து சொல்றேன். As I carry this verse and say, எத்தனை ஆயிரம் லட்சம்
லட்சம் முறை சத்துரு நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினான். But Satan may try many thousands and lakhs of times to get away from God. தேவ சித்தத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினான். He can try to get away from the will of God. நாம் இடம் கொடுத்த நேரங்கள் எத்தனை உண்டு. We have given him place many times. அவன் தந்திரத்தை அறியாமல் நம்ம விட்டு கொடுத்த காலங்கள் எத்தனை உண்டு. Amen. We never known about his strategies and we led us to do. ஆனா போய்ட்டமா? Are we gone? நம்ம போய்ட்டமா? Are we gone with him? நம்ம போகல. We are never led. ஏன் தெரியுமா? Why? Because அந்த அபிஷேகம் என்ன விடல. that anointing oil never let you. அந்த அபிஷேகம் நம்மள விடல. That anointing oil never let you. அந்த அபிஷேகம் நம்மள விடல. That anointing never let you go away. எத்தனை சத்துருக்கள், எத்தனை துர்மார்க்க காரியங்கள். How many Satans, how many wicked things. எத்தனை நபர்களை சத்துரு பயன்படுத்தினார். Many people that Satan used. நம்மளை மனமடிவாக்கி நம்மளை அழிப்பதற்கு. Amen. To make us depressed and to destroy us. ஆனால் இந்த நிமிஷம் வரையிலும் இனிமேலும் சத்துரு ஜெயிக்க போறது இல்ல. Up to now or then Satan is not going to win. ஏனா என் மேல அபிஷேகம் உண்டு. Why? Because anointing is upon me. எனக்குள்ள அபிஷேகம் உண்டு. Anointing is upon me. அது மாறாதே. It will never change. அது மாறாதே. It will not change. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே. My dear daughter and my dear son. என் ஜனமே. My people. நீ அசைக்கப்படுவது இல்ல. You will never be shaken. நீ அசைக்கப்படுவது இல்ல. You will never be shaken. அபிஷேகம் உன் மேலே. Anointing is upon you. ஆவியானவர் உனக்குள்ளே. The Spirit of God is in you. பயப்படாதே. Do not fear. அவர் கரம் நம்மோடு. His hands is with you. விசுவாசிக்கிற பிள்ளை கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. Those who believe, clap your hands and glorify the God. வேதம் சொல்லுது. Bible says, யோபுவுக்கு தெரியும். Job know this. அந்த எண்ணம் வந்தா. If that oil comes, என் வாழ்க்கையில தீமை அல்ல, தீமையானாலும் அது நலமாய் மாறா. in my life not evil, even though it is evil, it will become good. அது இழப்பை சரி கட்டா. It will compensate the loss. அது இழந்த எல்லாவற்றையும் திருப்பா. Whatever I lost, it will restore. உன் பார்வை அந்த அபிஷேகத்தின் மேல உண்டாகட்டும். Your sight should be on that anointing. இன்னைக்கு உங்களுக்கு நான் தீர்மானம் அந்த வேதத்தை சுமந்து சொல்றேன். Today as a decision, I carry the verse Bible and say this. நீ மற்ற சபையை போல, மற்ற விசுவாசிகளை போல, மற்ற ஊழியத்தை போல அவைகளை நோக்கி பார்த்து கெட்டு போகாதே. Amen. As the other churches, other people look into that, don't look like that and be defiled. கண்மலையும் கண்மலைக்குள் இருக்கிற அந்த எண்ணெயும் நோக்கி பார்த்து ஓடுறவர்கள். When we are the one who runs looking unto the rock and the oil which is in that oil. அதனால உனக்கு இவ்வளவு போராட்டம். That is why these struggles. அதனால உனக்கு இத்தனை பிரச்சனை. That is why these problems. சத்துரு அநேகரை தன் பக்கம் திருப்புகிறான். Satan turns many people towards him. அநேகரை மற்ற பக்கம் திருப்புறான். Satan turns many people in another ways. ஆனா யோபுவின் பார்வையை திருப்ப முடியல. But he can not turn the side of Job. எத்தனை போராட்டங்கள் நெருக்கின போதிலும், many problems crushed him. நெருக்கம் வர வர அவனுடைய பார்வை கூர்மையாகுதே. As he crushed, his sight sharpened. நான் திருப்பிக் கொள்வேன். I will restore. நான் இழந்ததை திருப்புவேன். I will restore whatever I lost. சத்துரு எனக்குள் இருக்கதை அழித்ததை நான் திரும்ப பெற்றுக் கொள்வேன். Whatever Satan destroyed in me, I will restore everything. இந்த வார்த்தையை இந்த சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்பீர்களாக. The word, the Spirit of God speak unto this church. Listen this.
சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை இந்த மாதத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். In this month, God is going to give the anointing that you are going to restore everything. இப்ப எல்லாரும் அந்த கன்மலையை நோக்கி பாருங்க. Everyone look unto that rock. அந்த கன்மலைக்குள்ள இருக்கிற எண்ணெயை நோக்கி பாருங்க. Look unto the oil that is kept in that rock. சாமுவேலை பார்த்து வந்தான் சவுல். Saul has come looking unto Samuel. சாமுவேல் தன்னை காட்டவில்லை. Samuel never shown him. அவன் தான் தீர்க்கதரிசி. He is prophet. அப்படிப்பட்டவன் தான் அப்போஸ்தலன். He is apostle. அவன் தன்னை காட்டல. He never shown himself. ஆனா இவன் அவனை தான் பார்க்க வந்தான். But he came to look after him. ஆனா அவன் வந்த உடனே As he comes, சாமுவேல் எதை தெரியுமா காட்டினான்? what Samuel showed him? அபிஷேகத்தை. He showed the anointing. அபிஷேக எண்ணெயை. He showed the anointing oil. இப்ப சாவுல் பார்க்கறான் அந்த எண்ணெயை. Now Saul sees that oil. அதுதான் தேவ மனுஷன். He is the man of God. இன்னைக்கு இந்த பலிபீடத்திலே நாங்கள் இருவராய் இருந்து தேவனுடைய வாயாய் நிற்கிறோம். அவருக்கு மகிமை. As we both stand as mouth of God, as to glorify the God. உங்களை என்னையே பார்க்கிற, அபிஷேகத்தை பார்க்கிற, தேவனை பார்க்கிற ஒரு பாத்திரமாய் தேவன் மாற்ற வந்திருக்கிறார். God has come to change you, the one who look unto the oil, one who look unto the rock, and one who look unto the oil which has kept inside the இந்த rock. இடத்துல அநேகர் கவனிங்க. Many listen carefully. எந்த பிரச்சனையானாலும் சரி, Whatever the problem, எந்த போராட்டமானாலும் சரி, whatever the struggle may be, அதை பார்க்காத. never look at that. இப்ப கண்மலை நோக்கி பாரு. Now look unto the rock. இப்ப நோக்கி பாரு. Now look unto the rock. இப்ப அந்த எண்ணெயை நோக்கி பாரு. Now look unto the oil. அந்த அபிஷேகத்தை நோக்கி பாரு. Now look unto the anointing. அந்த அபிஷேகம் யாவையும் செய்து முடிக்க. That anointing will do everything. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலாக. Not by might, not by power, but by the Spirit of God, everything is possible. அவர் யாவையும் செய்து முடிப்பார். He will do everything. யோர்தான் உடைய போகுது. Jordan யோர்தான் பிளக்க போகுது. is going to be divided. எரிகோ நொறுங்க போகுது. Jericho is going to put down. ஏனா அவரை பார்க்கிற ஒரு கூட்டம் எழும்புது. Why? Because the people of God who is looking unto him are rising. அந்த அபிஷேகத்தையே பார்த்து ஓடுகிற கூட்டம் எழும்புது. The people of God is rising. The people those who look unto the oil. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். I am prophesying this. நான் பயந்து சொல்றேன். I am speaking by fear. திருப்பூர் மாவட்டத்துல In this district of Tirupur, ஒரு கூட்டத்தை தேவன் கூட்டி சேர்த்து கொண்டே இருக்கிறார். God is gathering a group of people. ஒரு கூட்டத்தை மாத்திரம் பிரித்து தேவன் கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார். God is separating as a group of people. அவர்கள் மனிதனை, சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை எதையும் பார்க்காத ஒரு கூட்டம். That is a group. They never look unto the man, problem or any situations. அந்த கூட்டம் ஒரே ஒருவரை மட்டும் நோக்கி பார்க்க. That group will look unto only man. அது அபிஷேகத்தை மாத்திரம் பார்த்து ஓடுகிற கூட்டம். That is a group looking unto the anointing and runs. Zerubbabel. நீ எதையும் பார்க்காத. Never look unto anything. நீ எதையும் பார்க்காத. Never look unto anything. சகரியாவுக்கு செருபாபேலை குறித்த தரிசனம். Amen. The vision of Zerubbabel for Zechariah. செருபாபேலுக்கு சகரியா மூலமா வந்த தரிசனம். The vision that has come to Zerubbabel through Zechariah. நீ மலைய பார்க்காத. Do not look unto the mountain. நீ தடைய பார்க்காத. Do not look unto the hindrance. நீ மனுஷனை பார்க்காத. Do not look up to the man. நீ சூழ்நிலைகளை பார்க்காத. Do not look unto the நீ situations. பலத்தையும் பராக்கிரமத்தையும் பார்க்காத. Do not look on the might and power. நீ பார்க்க வேண்டியது ஒன்று உண்டு செருபாபேல். There is a thing that you have to look. அது அபிஷேகத்தை மாத்திரமே. That is anointing. இந்த சத்திய வசனத்தை மாத்திரமே. That is the word of truth. நீ அதை மட்டும் நோக்கி பார்த்து நில்லு. Stand by looking at that. நீ அதற்காக நின்னா, If you stand for that, உன் காரியத்துக்காக கர்த்தர் நிப்பார்.
God will stand for your thing. ஆண்டவர் பர்வதத்துக்கு முன்னாடி நின்னு பேசுகிறார். As God speaks in front of the mountain. பெரிய பர்வதமே. Oh mighty mountain. ஆண்டவருடைய வார்த்தை ஆராய்ஞ்சு பாருங்க. You research the word of God. செருபாபேல் ஆலயம் கட்டறவன். Zerubbabel is building the temple of God. அவன் மேல உண்ட தரிசனம் அது. It is a vision that is upon him. நான் கேக்குறேன் அந்த தரிசனம் யாருடையது? The vision for what is the vision for him? தேவனுடையது. Vision is தந்தது யாரு? who gave that vision? யார் கராஸ்திவாரம் போட போகுது? Who is going to put the basement? யார் கரா? For who? யாருடைய ஆலயம்? அந்த ஆலயத்துல யார் தங்க போறா? Who is going to stay there in temple? ஆனா ஆண்டவர் என்ன பேசுறாரு? What God is speaking? ஏன் செருபாபேலுக்கு முன்பாக? In front of my Zerubbabel. ஏன் செருபாபேலுக்கு முன்பாக? In front of my Zerubbabel. ஏன் செருபாபேல்? In front of my Zerubbabel. ஏன் செருபாபேல்? My Zerubbabel. ஆலயம் கர்த்தருடையது. ஆலயம் கர்த்தருடையது. The church is God's. அத அவர்தான் ராஜரிகம் பண்ண போறாரு. God is going to reign over that. ஆனா ஏன் ஆலயம்னு சொல்லலையே? He never said it is my temple. பர்வதமே நீ தடை பண்றேன்னு சொல்லலையே? He never said, oh mountain, you are hinder. அந்த இடத்துல தேவன் ஒரு பேரை உபயோகப்படுத்துறாரு. Now God is using a name. பெரிய பர்வதமே, Oh mighty mountain, நீ எம்மாத்திரம். how you are in front of me. ஏன் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவா? You will become valley in front of my Zerubbabel. அவன் கை கல்லை சுமந்து வரா. His hand will carry the stone. அவன் கை அஸ்திவாரம் போட. His hand will lay the foundation. எப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாரு? When God has spoke these words, அவன் மற்ற சூழ்நிலையை பார்க்கும்போது தேவன் பேசல. he never spoke this word, but as he looked unto those situations. ஆவியினால் ஆகுன்னு சொன்ன உடனே அதை நோக்கி நான் பாருங்க உடனே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. As he spoke by spirit, as he looked that he started to speak these things. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், அதன்படியே செய்யுங்க. Now I am speaking a mystery to you. Do according to that. நீ வசனத்தையும் ஆவியானவரையும் பார்க்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம் அத்தனை பேரும். You are called to look unto the word unto God. எதையும் பார்க்காத. Do not look unto anything. இப்ப அவரையே நோக்கி பாரு. Now look unto him. இந்த வேதத்தை சுமந்து அப்படியே அவரையே நோக்கி பாரு. As you carry the word and look unto him. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். God will fight for you. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். God will fight for you. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். God will fight for you. பெரிய பர்வதமே, Oh mighty mountain, நீ எம்மாத்திரம். how you become. இந்த பிஜே சபைக்கு முன்பாய் சமா பூமி ஆவா. In front of PGA Church, you will become valley. இந்த பிஜே சபைக்கு முன்பாய் சமா பூமி ஆவா. In front of it. Hallelujah. சபா ரகா திடா திடா துடபௌலா திடா. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஆவியிலே In spirit. நல்லா கவனிங்க. Listen carefully. இங்க சாமுவேல் வந்த உடனே As Samuel comes, சவுலுக்கு காட்டினது என்ன தெரியுமா? what God has shown to Saul. அபிஷேகத்தை. God has shown anointing. அபிஷேகத்தை. God has shown anointing. அவன் தன்னை காட்டல. He never shown of himself. அபிஷேகத்தை காட்டுகிறான். He shown an anointing. இப்ப சவுல் அபிஷேகத்தை பார்க்கறான். As he sees the anointing, நான் தேடி வந்தது கழுதையே. he was in search of donkey. நீ கழுதையை தேடி வந்ததுக்காக கர்த்தர் உன்னை கொண்டு வரல. God never took you. You came for search of உன்னை donkey. மாற்றி அவர் சித்தத்தின்படி நிறுத்துறதுக்கு தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். God has come here to change according to his will. நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க மாற போறீங்க. I am saying you are going to change today. அந்த மாற்றுகிற அபிஷேக தைலத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். God has kept the anointing oil for us. வேதம் சொல்லுது, Bible says, அவன் மேல ஊற்றின உடனே as he poured upon him, அவன் வேறு மனுஷனா மாறான். he become another man. 1 சாமுவேல் 10:9 சொல்லுது, 1 Samuel 10:9 says, அவனுக்கு வேற இருதயம். another heart. எப்ப நடந்ததுன்னு வேதம் சொல்லுது. When it took place, he also verse says, அந்நாளில் தானே.
on the day, அன்னைக்கு on the day it come to pass. அப்பவே On that time. அப்ப உங்க மேல நம்ம மேல இறங்குற அபிஷேகம் மாசத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு அப்புறம் செய்யறது அல்ல. The anointing that is coming upon us, it will do on that another year or next month. It is not like that. உங்களுக்கு வேகமா நடக்கும்னு நினைக்கிறதை பார்க்கணும். இறங்குற அபிஷேகத்துக்கு தெரியும் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எவ்வளவு துரிதமா செய்ய வேண்டும் என்று. More than you, the anointing knows how fast to do things for you. அந்நாளிலே செய்தார். He did on that day. இன்றைக்கு தேவன் அதை செய்து முடிக்க போகிறார். Today God is going to make everything to come அந்த pass. அபிஷேகம் செஞ்சு முடிக்க. That anointing will do. அந்த அபிஷேகம் செஞ்சு முடிக்க. That anointing will do. நீங்க பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. I mean, shake the hands of near one and say, அபிஷேகம் செஞ்சு முடிக்க. anointing will do. நீ பயப்படாத. Do not fear. நீ சோர்ந்து போகாத. Do not be lazy. அபிஷேகம் செஞ்சு முடிக்க. Anointing will do. கர்த்தர் வழக்காடுவார். God will fight for you. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். God will fight for you. அந்த எண்ணெய் நமக்காக யாவையும் செய்து முடிக்க. That I will do everything for you. கைகளை தட்டி ஆரவாரம் பண்ணு. Clap your hands, shout a praise for him. வேதம் சொல்லுது. Bible says அவன் மாறிட்டான். he changed. அவன் மாறிட்டான். He changed. ஆனா அவனா மாறல. But by himself he never changed. அந்த அபிஷேக தைலம், அந்த அபிஷேகம் அவனை மாற்றுகிறது. The anointing oil, the anointing changed him. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு சில பேருக்கு ஆண்டவர் பேசுறாரு. God is speaking to some people over here. நான் இன்னும் மாற முடியலையே. I never able to change myself. நான் மாறணும்னு விரும்புறேன். I like to change. என்னால மாற முடியல. But I cannot. நான் இந்த வசனத்தின்படி இருக்குன்னு நினைக்கிறேனால என்னால இருக்க முடியல. I want to live according to this word, but I cannot. நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேனால என்னால ஜெபிக்க முடியல. I like to pray, I cannot. நான் உபவாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆவிக்குள்ள வளரணும்னு நினைக்கிறேனா முடியல. I like to pray, I like to grow in spiritual, but I am not able. என்னை ஏசினே, என்னை தூஷித்தேன், அவமானப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பாக என் மூலமா கர்த்தருடைய நாமம் உயரணும்னு நினைக்கிறானா முடியல. In between all these wicked people, I like to rise up, but I am not able. ஆனா நான் முயற்சி பண்ணாலும் தோற்று போகிறேன். As I try, I fail. இன்றைக்கு ஒரு வாசலை கர்த்தர் இப்படி சொல்லுகிறவர்களுக்கு திறக்கிறார். God is opening a door as he says. அது என்ன தெரியுமா? Do you know what is that? உன்னால முடியாது, என்னால முடியாது, யாரால முடியாது. Amen. By you it is not possible, by me it is not possible, by everyone it is not possible. ஆனா அபிஷேகத்தால யாவும் முடியும். But by the anointing it is possible. அபிஷேகத்தால முடியும். But by anointing it is possible. என் மேல இறங்குற அபிஷேகத்தால முடியும். The anointing which comes upon me, it is possible by that. நான் இதை சொல்லும் பொழுது பெருமைக்காக நீங்க நினைக்க கூடாது. You should never think I am speaking this for boast. ஆவியானவருடைய நடத்திப்புக்காக சொல்லுகிறேன். By the leading of spirit I speak. இந்த கிரில்ல நான் செய்யும் பொழுது, இதையெல்லாம் நான் செய்யும் பொழுது எதுவுமே எனக்கு ஏவம் தெரியாது, செட்டும் தெரியாது. I mean, as I do this work, I don't know anything of anything to do. இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இது நான் சொல்லிட்டே இருப்பேன். எல்லாம் இந்த கையில தான் செஞ்சாரு. These all speakers and these all things, it is made by this hand. ஆனா ஒண்ணுமே எனக்கு தெரியாது. But I don't know anything. ஆனா செய்யறப்ப எனக்கு ஒண்ணு தெரியும். But I know one thing. அபிஷேகம் செஞ்சு முடிக்கும். But anointing will do. அபிஷேகம் செஞ்சு முடிக்கும். But anointing will do. அபிஷேகம் செஞ்சு முடிக்கும். Anointing will do. இந்த பலிபீடத்தை செய்யும் பொழுது எப்படி செய்ய முடியும்னு யோசிச்சேன். I was thinking of to make this pulpit. அபிஷேகத்தால முடியும். Anointing can do that. இது உங்க முன்னாடி இருக்கு. It is there in front of that. இது உங்க முன்னாடி இருக்கு. It is there in front of இது you. எல்லாம் உங்க முன்னாடி இருக்கு. All these things is in front of you. இருதயத்திலிருந்து சொல்ற என்ன பெருமைப்படுத்த சொல்லல. From my heart I am speaking. ஏன்னா என் பார்வை அபிஷேகம். Why my sight is upon the anointing. அபிஷேகத்தால முடியாத எதுவும் இல்லை. Nothing is impossible by anointing. அவரால எல்லாம் முடியும். It is possible. அபிஷேகத்தால எல்லாம் முடியும். By anointing everything is possible. இப்ப நம்ம 7 முறை இந்த வார்த்தையை சொல்ல போறோம். We are going to confess 7 times. நல்ல ஆவியில நிரம்பி சொல்ல போறோம். We are going to confess by
filling of spirit. ஏழாவது முறை சொல்லும் பொழுது As we confess 7th time, நீ ஆரவாரம் பண்ணி ஆர்ப்பரித்து சொல்ல வேண்டும். as you have to shout a praise and shout. எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தினால் யாவையும் செய்து முடிக்க முடியும். I can do by having the anointing in me. அபிஷேகத்தால கூடும் அப்படி நம்ம சொல்ல போறோம். We are going to speak, confess this. எத்தனை பேர் முழு பலத்தோட சொல்ல போறீங்க? How many of you are going to confess this by full strength? எத்தனை பேர் அறிக்கை செய்ய போறீங்க? How many of you going to confess? நல்ல ஆவியில நிரம்பி I was filled in the spirit of God. நம்ம 7 முறை சொல்ல போறோம். We are going to confess 7 times. ஏழாவது முறை சொல்லும் பொழுது As we confess 7th time, அந்த அபிஷேக நதி உனக்குள்ள வந்திருக்கணும். that anointing river should come in you. ஆமென். Amen. சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு நினைச்சுக்கிடுங்க. Before confess, think of this. எதெல்லாம் முடியாது, எதெல்லாம் நடக்கல, எதெல்லாம் ஆகாம இருக்குதோ, Whatever impossible things are, அத நீ நினைவுல கொண்டு வந்து சொல்லு. amen, think of that and speak this. அபிஷேகத்தால முடியும். By anointing is possible. அபிஷேகத்தால முடியும். By anointing is possible. நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்களேன். I am asking, you speak. நம்புறீங்களா? முடியும்? Do you believe? நம்புறீங்களா? Do you believe it is possible? நம்ம சொல்லலாமா? ஆவியில நிரம்பி சொல்லலாமா? Let us confess by ஒன்னாவது முறை சொல்லுவா. மேல இருக்கிற அபிஷேகத்தால சகலவற்றையும் செய்து முடிக்க முடியும். everything is possible by the anointing which is upon me. ஆவியினால் ஆக By spirit everything is possible. மேல இருக்கிற அபிஷேகத்தால ஆக Everything is possible by the anointing is upon me. எனக்குள்ள கிரியை செய்கிற அபிஷேகத்தால ஆக Everything is possible by anointing which is walking in me. என்னை நடத்துகிற அபிஷேகத்தினாலே ஆக Everything is possible by the anointing which leads me. எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தினாலே சகலவற்றையும் செய்து முடிக்க முடியும். Everything is possible by the anointing which is in me. ஏழாவது முறை சொல்ல போற கவனிங்க. 7th time we are going to confess, listen. பலத்தினாலும் அல்ல, Not by strength, பராக்கிரமத்தினாலும் அல்ல, not by might, பரிசுத்த ஆவியினாலே ஆக but possible by the Holy Spirit. ஒவ்வொருவர் மேல ஒவ்வொருவர் மேல ஒவ்வொருவர் மேல ஒவ்வொருவர் மேல ஆவியினாலே ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே ஆகோ 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 இறங்கட்டும் 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 இறங்கட்டும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆவியினாலே எல்லாம் எல்லாம் ஆகோ 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 ஆகோ. பரிசுத்த ஆவியினாலே ஆக. By Holy Spirit everything is possible. அவரால் ஆக. By Him it is possible. நீ பயப்படாதே. Do not fear. நீ கலங்காதே. Do not fear. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனால் ஆக. It is possible by God who works over your thoughts and your thinking. ஆவியினால் ஆக. By Spirit everything is possible. அல்லேலூயா. நாம் எல்லாரும் அமருவோம். All be seated. நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த தைல குப்பையின் அபிஷேகமானது, The anointing of that bottle. சவுலை நடத்தின சில காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். I am speaking some cause that led Saul and going to close. சவுலுக்குள் காணப்பட்ட சில காரியத்தை நம்ம பார்க்கணும். We are going to see the thing which is in Saul. இந்த அபிஷேக தைல கொப்பு அவன் மேல ஊற்றப்பட்ட உடனே, As the anointing oil has poured upon him. 1 சாமுவேல் 10:6 சொல்லுது. 1 Samuel 10:6 says. அவன் எங்க போனான் தெரியுமா? Where he gone, you know? தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்குள்ள நுழையறான். He get into a group of prophets. அபிஷேகம் அவன் மேல இறங்கின உடனே, As the anointing
came upon him, ஒரு ஐக்கியத்துக்குள்ள அந்த அபிஷேகம் கொண்டு போய் சேர்க்குது. it makes him get into a fellowship. அது என்ன ஐக்கியம் தெரியுமா? Do you know what is that fellowship? தீர்க்கதரிசிகளுடைய ஐக்கியம். The fellowship of prophets. தீர்க்கதரிசனம். Prophecy. தீர்க்கதரிசனம். Prophecy. இதை உரைத்துக் கொண்டிருக்கிற As the prophecies, அந்த கூட்டத்தோட இவனை இணைக்குது. it connects, it joins him into that. வேதம் சொல்லுது அவர்கள் தீர்க்கதரிசிகள் என்று. Bible says they are prophets. தீர்க்கதரிசினா யார் தெரியுமா? Do you know who is prophet? தேவனுடைய வார்த்தை. The words of God. தேவனுடைய வார்த்தை தான் தீர்க்கதரிசி. Words of God are prophecies. தேவனுடைய வார்த்தை உடையவன் தான் தீர்க்கதரிசி. The one who has the word of God, he is prophet. இப்ப பாருங்க அந்த அபிஷேக தைலம் அவனை எங்க கொண்டு போய் சேர்க்குது பாருங்க. Look at that, the anointing oil where leads him. தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்குள்ள It leads him into fellowship of எங்க சேர்க்குது? prophets. எங்க சேர்க்குது? Where it joins him தீர்க்கதரிசிகளோட into prophets. இதுதான் ஆவியானவர். This is Holy Spirit. இதுதான் அபிஷேகம். This is anointing. நீ எதோட ஐக்கியமா இருக்கணும்னு தீர்மானிக்கிறது நீங்கள் அல்ல, உங்க மேல இறங்குற அபிஷேகமே. To be in fellowship, it is not decided by you, it is decided by anointing. நான் மீண்டும் சொல்றேன், அந்த அபிஷேகம் நீங்கள் தீர்மானித்தபடி அல்ல, தேவன் தீர்மானித்தபடி நம்மை நடத்துகிறது. Amen. Not the decision of you, it is decision of God. It leads us. நீ எங்க இருக்கணும், எந்த ஐக்கியத்தில் இருக்கணும், யாரோட இருக்கணும்ங்கறத தீர்மானிக்கிறது அந்த அபிஷேகம். Where to stay in fellowship, it is decided by that anointing. நீங்களும் அல்ல, நானும் அல்ல. Not by me or you. நான் உங்களுக்கு சொல்றேன், I am speaking unto you. யாராகிலும் இந்த இடத்துல கையை உயர்த்தி சொல்ல முடியுமா? Can somebody raise up your hand and say, சிஸ்டர் எங்க சபைக்கு வாங்க, நீங்க எங்க ஊழியத்துக்கு வாங்க, நான் சொன்னது யாராவது கேட்டிருக்கிறீங்களா? have you heard that I say this, come to our ministry, sister, come to our ministry? என் நினைவு தெரிஞ்சு சொல்றேன், நான் ஒருத்தரையும் கூப்பிட்டது மாதிரி நீ கூப்பிடவும் மாட்டேன். As I remembering, I never called anyone, I will never call anyone. என்னுடைய இருதயம் எல்லாம் அபிஷேகத்தை நோக்கி பார்க்கிறதாக்கும். Our hearts are the one which looks unto இந்த anointing. ஊழியத்துல யார் நாட்டப்படணும் தீர்மானிக்கிறது கர்த்தர், நான் அல்ல. God's decision is to make one stand in this ministry. வேதத்துடைய அதாவது வேதத்தை அறியாத மதிகேடர்கள் சொல்லுகிறத கேட்டு நீங்க கெட்டு போகாதீங்க. Do not be defiled by the one who is speaking by knowing the word of God. நல்லா கவனிக்கணும். Listen carefully. நல்லா கவனிக்கணும். Listen carefully. நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த அபிஷேகம் அவனை எங்க கொண்டு போய் சேர்க்குது பாருங்க. Where this anointing leads him, தீர்க்கதரிசிகளின் கூட்டம். it leads him into group of prophets. அந்த ஐக்கியத்தோட இவன் சேர்ந்த உடனே, as he joined that fellowship, அவன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வருதா. now that some anointing comes upon him. நீ அவர்களோட சேர்ந்த உடனே, as you join them, அபிஷேகம் மேல இறங்கி வரும். that anointing will come upon you. அந்த அபிஷேகம் உன்னை மாற்றும். That anointing will change you. அப்போ எப்படிப்பட்ட கூட்டத்துல தேவன் உன்னை இணைக்க விரும்புறாரு? In which group God wants to join you? உன்னை மாற்றக்கூடிய, உன்னை வர்வமாக்கக்கூடிய கூட்டத்துல. The group which changes you, the group which transforms you. தேவ சித்தத்தை செய்கிற, தேவ சித்தத்துக்காக வாழ்கிற கூட்டத்தோட. The group that does the will of God and lives according to the will. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் சர்ச் பக்கத்துல இருக்குது போறேன். Many says church is near, that is why I go. இந்த சர்ச் எனக்கு பிடிச்சிருக்கு போறேன். This church I like, that is why I go. இந்த பாஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்றாரு போறேன். This pastor helps me, that is why I go there. இந்த பாஸ்டர் என்ன திட்டறதே இல்ல, அதனால போறேன். This pastor never scolds me, that is why I go. இந்த பாஸ்டர் எப்பவுமே என்ன பார்த்தா ரொம்ப நல்லா பேசுறதுனால போறேன். This pastor speaks to me very well, that is why I go. அபிஷேகம் அப்படி நடந்தாது. Anointing never. ஒரு 24 மெசேஜ் தமிழ்லயே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஒரு வாரமா. அதனால கஷ்டமா. காலையில 5 மணிக்கு தான் வந்தேன், அதனால பேசும்போது டக்குன்னு தமிழ் வந்துருது. கவனிங்க. ஆமென். நல்லா கவனிங்க. Listen carefully. நல்லா கவனிங்க. Listen carefully. அந்த அபிஷேகம், that anointing என்ன செய்துன்னு பாருங்க. What does? என்ன செய்துன்னு பாருங்க. What does? வேதம் சொல்லுது, Bible says, அவர்களை மாற்றுகிறதா. it changes them. ஆனா இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, many people says, அதனால அந்த சர்ச்சுக்கு போறேன்.
That is why I go to church. இல்ல பிள்ளைகளே, No, my dear children. அப்படி அல்ல. Not like that. அபிஷேகம் உன்னை கொண்டு போய் சேர்க்குபார் ஒரு இடத்துல. The anointing leads to one place. இந்த வேதத்தை சுமந்து சொல்றா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆவியானவரால் நடத்தப்பட்டு தான் இந்த இடத்துல ஐக்கியமா இருக்கிறீங்க. I carry these words, Bible, and says everyone here should lead by that anointing. இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் அப்படியே. All the one who has gathered here would be like that. அதனால தான் உனக்கு இந்த போராட்டம் பயப்படாத. That is why these struggles and suffering, do not fear. உன்னை கொண்டு வந்தது ஆவியானவரானால் அவர் ஏதோ ஒரு காரியத்தை உன்னை கொண்டு உன் குடும்பத்தை கொண்டு செய்ய விரும்புகிறார். If God brought you, God is able to do something according to His will. நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். He likes to do by us. தலையாகிய கிறிஸ்துவோடு சரீரமாய் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். As a body of Christ, we have to join the head of Christ. இங்க நானும் இல்லை, நீங்களும் இல்லை, இங்க யாரும் இல்லை. Not you or by me. நாம் அவர். We and Him. ஹalleluya. நல்லா பாருங்க, அந்த அபிஷேகம் அடுத்தது அவன் என்ன பண்ணுது? ராஜாவாய் மாற்றுகிறது. It changes him as king. அவன் ஸ்தானத்தை மாற்றுகிறது. It changes his position. அவனை ஒரு இரட்சகனாய் மாற்றுகிறது. He changes as a redeemer. இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றுகிறது. It changes him as a king of Israel. அபிஷேகம் மாற்றம். The anointing will change. அபிஷேகம் மாற்றம். Anointing will change. நீங்க கவனிக்கணும். Listen carefully. அபிஷேக தைலம், The anointing oil, நீ எதற்காக அபிஷேகம் பண்ணப்படணுமோ அதற்காகவே கிரியை செய்யக்கூடியது. it will work for what you have anointed. இதை விளக்கமா சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அதனால சீக்கிரமா முடிக்கிறேன். There is no time to explain this. தீர்க்கதரிசி, ஆசாரியர்கள், ராஜாக்கள், Prophets, our priests and kings. மூன்று பேரையும் அபிஷேகம் பண்ணு. Three are anointed, ஆனா தைலம் ஒண்ணுதான். but oil is same. ஆனா அவங்க மேல ஊற்றப்படும் பொழுது அது ஸ்தானத்தின்படி அது அவர்களை மாற்றுகிறது. As it is poured upon them according to their position, it changes them. நான் தீர்க்கதரிசி நான் சொல்லி நானா மாறுறது இல்ல. By myself I speak that I am prophet, and I am not changing myself. இறங்கற அபிஷேகம் என்னை மாற்றணும். The anointing changes me. நான் ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும் அவருக்கு. As I commit myself, கீழ் பணிஞ்சிட்டே இருக்கணும். as I obey myself, அவருக்கு செவி கொடுத்துட்டே இருக்கணும். as I listen myself, அவருக்கு எல்லா காரியத்திலும் என்னை சாட்டணும். in my all things I have to humble myself. நான் அதை செய்ய 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 அபிஷேகத்துடைய மகிமை என்னில் வெளிப்பட ஆரம்பிக்கும். As I do these things, the glory of anointing will reveal in me. இந்த அபிஷேகம் சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவனை ராஜாவாய் நிறுத்தினது. This anointing made him a king of Israel. அபிஷேகம் உன்னை ஸ்தானத்துல நிறுத்தும். Anointing will make you stand in position. கைகளை உயர்த்துங்க. Raise up your hands. நீ எந்த இடத்துல இருக்கறங்கிறது அல்ல. It is not that where you are. நீ எப்படிப்பட்டவங்கிறது அல்ல. It is not that who you are. நீ நல்லவன் கெட்டவன் என்று அல்ல. It is not that you are good or bad. நீ பாவி பரிசுத்தவான் என்று அல்ல. It is not that you are sinner or saint. இறங்கற அபிஷேகம் தான் நம்மை நடத்த போகிறது. The anointing is the one which leads. அந்த அபிஷேகம் தான் நம்மை தகுதிப்படுத்த போகிறது. The anointing is that it makes us worthy. அந்த அபிஷேகம் தான் நம்மை ஆண்டுகொள்ள போகிறது. That anointing is to reign us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. Clap the hands and praise God. ஏன்னா வேதம் சொல்லுது. Why? Because Bible அந்த says அபிஷேகம் that anointing அவனை மாற்றினது. changed him. சங்கீதம் 89:20 சொல்லுது. Psalms 18:9-20 says, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். I find my servant David. தேவன் சொல்றாரு. Lord says, என் தாசனாகிய தாவீதை my servant David, நான் கண்டுபிடிச்சேன். I have found him. என் பரிசுத்த தைலத்தால் அவன் அபிஷேகம் பண்ணினேன். By my holy oil I anointed him. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? What God speaks. அவனை Listen. கண்டுபிடிச்சவன அவன் அபிஷேகிக்கிறாரா? As he found him, he anointed him. அவனை கண்டுபிடிச்ச உடனே As he found him, ஆண்டவர் சொல்றாரு கண்டுபிடித்தேன். he said, I found him. நான் முதல்ல உன்னை பார்த்தேன். First I saw him. இரண்டாவது பிடிச்சேன். Second I caught him. அவர் பார்த்தேங்க
அதுக்கு அர்த்தம் நிறைய உண்டு. There is many meaning that it is looking unto him. பிடிச்சேன்னு சொல்றதுக்கு அதிகாரம் அநேக அர்த்தங்கள் உண்டு. Catching also have many meanings. தேவன் எடுத்த உடனே ஒருத்தரை நிறுத்துறவர் அல்ல. God will never do suddenly. முதல்ல பாப்பாரு, He looked first. அடுத்தது அவன் ஆராய்வாரு, He researches in him. அப்புறம் அவனை பிடிப்பாரு. Then he will catch him. இதுதான் தேவனுடைய நடத்திப்பு. This is the leading of God. நான் ஆவியில நிரம்பி சொல்றேன். As I speak by filling of spirit. தேவனுடைய பார்வை நம்ம மேல உண்டு. The sight of God is upon us. நீ பயப்படாத. Do not fear. நீ பயப்படாத ஜனமே. Do not fear my people. நீ பயப்படாத. Do not fear. அந்த பார்வை நம்மிடத்தில் உண்டு. His sight is with us. நீ பயப்பட தேவை இல்லை. No need of fear. வேதம் சொல்லுது. Bible says. தாவீது சொல்றான். David says. என் பாத்திரம் தைலத்தால் நிரம்பி வழிகிறது. By the anointing oil my cup overflows. சங்கீதம் 23:5 Psalms 23:5 என் பாத்திரம் நிரம்பி வழியுது. My cup overflows. இங்க தாவீது தன் அளவை சொல்லுகிறான். David says about his situation. அவன் என்ன சொல்றான்? What he says? என் பாத்திரம் நிரம்பி வழியுது. Cup overflows. நிரம்பி Overflows. நீங்க நல்லா இந்த இடத்துல கவனிச்சு அந்த ஆவிக்குள்ள வரணும். Listen carefully and come into the spirit. ஒரு பாத்திரத்துல ஒரு எண்ணெய் ஊற்றப்படும் பொழுது in a vessel that oil is poured. நீங்க ஊத்திக்கிட்டே இருக்கீங்க. As you are pouring into that, அது நிரம்பிக்கிட்டே இருக்குது. it is filling up. ஆனா அந்த பாத்திரம் சொல்லுது that vessel is speaking. நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. My cup is overflowing. அதுக்கு என்ன அர்த்தம்? What does it mean? ஊற்றப்படுகிறது நிறுத்தவே இல்லைன்னு அர்த்தம். The flowing is never stop. ஊற்றப்படுகிறது நிறுத்தல. The pouring is not stopped. நிரம்பிருச்சுன்னு நிறுத்தல. Even it is filled, it is never stopped. இந்த ஒரு வசனத்தை நான் பிரசங்கிக்க சொன்னீங்கன்னா நான் 5 வருஷம் வேணும்பேன். If you say to preach in this word, I need 5 years. நான் பெருமைக்கு சொல்லல, அவ்வளவு ரகசியத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றேன். I'm not boasting of myself by his glory. முதல்ல நீ நிரம்பணும். First you have to fill. அடுத்தது அது வழியணும். Then it should overflow. நிறைய பேருக்கு நிரம்பி ஊற்றப்படவே இல்லை. It never flown for many people. ஆனா அபிஷேகம் பாயணும் நினைக்கிறாங்க. But they think anointing should flow. பாயாது. It will never flow. மேல் வீட்ல வேதம் சொல்லுது. It's on the upper room. Bible says அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். all of them were filled with the Holy Spirit. அடுத்த வசனம் சொல்லுது. The next verse says அந்த அபிஷேகம் மற்றவர்கள் அபிஷேகத்துக்குள்ள போச்சு நடந்துச்சு. that anointing led other people into anointing. நான் நிரப்பப்படாம ஒரு நாள் அது மற்றவங்களுக்கு போகாது. Not filling ourselves, it will never lead other one. நான் சொல்றது யாருக்காவது புரியுதா? Do you understand? நிரம்பி as you fill. முதல்ல தேவ திட்டம் என்ன தெரியுமா? முதல்ல நான் நிரம்பணும். Do you know what is the plan of God? First we have to be filled. இரண்டாவது நான் நிரம்பி மற்றவங்களை நிரப்பணும். As I filled, we should fill others. நான் நிரம்பாம மற்றவனை நிரப்ப முடியாது. Without filling of ourselves, we cannot fill others. இதுதான் பரலோக சட்டம். This is the law of heaven. இதுதான் பரலோக சட்டம். This is the law of heaven. நீங்க கவனிச்சு பார்த்தா, as you listen carefully, யோபு சொல்றாரு, Job says, நான் இழந்த இழப்பு சாதாரணமானது அல்ல. The loss I lost, it is not a small one. 10 பிள்ளைகளை மரிக்க கொடுத்தாச்சு. 10 people were died. இப்போ அவங்க எல்லாம் உயிர் அடையணும். Now they have to resurrect. அத்தனையும் உயிர் அடைஞ்சு வரணும். திரும்ப 10 வரணும் எனக்கு. Every 10 should resurrect. எல்லா மாடு எல்லா ஏறு எல்லா ஒட்டகம் எல்லாம் மரிச்சு போச்சு. Every cattle were died. வீடு இடிஞ்சு போச்சு. House also destroyed. எல்லாமே அழிஞ்சாச்சு. Everything are destroyed. இப்போ யோபு சொல்றாரு, now Job says, இறந்த 10 பிள்ளைய திரும்ப நான் பார்க்கணும் என் ஜீவியத்துல. in my life I have to see the lost my 10 3000 5000 இந்த ஏர்மாடுகள் ஒட்டகங்கள் திரும்ப உயிரோட எழும்பணும். My all 3000 5000 cattle should rise up again. அப்போ எவ்வளவு பெரிய அபிஷேகம் தேவைன்னு பாருங்க. Then how much big anointing is needed. என்றைக்கு ஆதாம் தேவ வார்த்தை விட்டு மீறினானோ, when
Adam never listened to God's word. இப்போ அவனால் பிறக்கப்படுறவங்க எல்லாம் மண்ணுக்குரியவங்களா மாறிட்டாங்க. All who birthed by him become lawbreakers. மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது. Death ruled over them. அவர்கள் மரித்தார்கள். They died. இப்போ தேவன் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை வைக்கிறார் தெரியுமா? How God keeps the anointing. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அபிஷேகத்தை. The anointing that raises up the dead. மரித்தவர்களை Dead one. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அபிஷேகம். The anointing that raises dead one. இதத்தான் யோபு கேட்கிறான். This is what Job என் asks. 10 பிள்ளைகள் செத்து போச்சு. My 10 children were died. நான் திரும்ப பெறணும். I want to restore it back. எனக்குண்டான யாவையும் நான் இழந்தேன். Everything that I had lost, நான் அதை திரும்ப பெறணும். I have to get it back. அதுக்காக எண்ணெய் எனக்காக அதிகமாய் வைக்கப்பட்டது. For that oil has kept for me. இன்னைக்கு நான் மிகுந்த வேதனையோட சொல்றேன், கண்ணீரோட சொல்றேன். Amen. As I speak by having mercy. நீ எவ்வளவு நெருக்கப்படுகிறாயோ, How you are crushed. எவ்வளவு நீ ஒடுக்கப்படுகிறாயோ, How you were crushed. எவ்வளவு நீ புறக்கணிக்கப்படுகிறாயோ, How you were put. அத்தனைக்கு தக்கதான அபிஷேகத்தை தேவன் உனக்காக வச்சிருக்கிறாரே. God has kept on the level that you were put aside. ஓ மூலிமா பிறக்க வேண்டியது அநேகம் உண்டு. There is many things that you are going to give birth. நம்ம மூலியமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அநேகம் உண்டு. There is many things that is to resurrect through us. அதனால தான் இந்த பாதை. So that this is this way. உன் கைகளை உயர்த்து. Raise up your hands. கைகளை உயர்த்து. Raise up your hands. சூழ்நிலையை பார்க்காத. Do not look into the situation. சூழ்நிலையை பார்க்காத. Do not look into the situation. இன்னைக்கு நீ திருப்பக்கூடிய அந்த அபிஷேகத்தை உன் மேல கர்த்தர் ஊற்ற போறாரு. God is going to put anointing that is to restore. யோபு நினைச்சாரு, Job thought, நான் இழந்தபடி பெறணும். whatever I lost, I have to restore it back. ஆண்டவர் பார்க்கிறாரு. God sees, மகன், my son, நீ எனக்காக நின்னடா, you have stand for me. நான் உனக்காக நிக்காம இருப்பேனா? Do I never stand for நீ you? முன்னிருந்த நிலைமையை பார்க்கலாம். Not of before situation. ஆண்டவர் இந்த இடத்துல சில நபர்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றாரு. God is speaking as prophecies. நீ முன்னிருந்த நிலைமையை பார்க்கலாம். On the state that before you were. 2 மடங்கு அதிகமாய் கர்த்தர் உன்னை எடுத்து நடத்த விரும்புகிறார். Double foldly God wants to lead you. யாதாரபா ரதலரகசியா ரபலகதிடபோ ரெபலசே ஒரஹதட அத்தடன யதகா யப்ரோ யதலசே அபியானமாரே ரியாதலபோ ரகத்தன ரகபியாசே அத்தடானியா அபியானமாரே பிராகசிக். நல்லா கவனி. Listen carefully. உயிர்ப்பிக்கிற அபிஷேகம். The anointing that you have, the anointing which resurrects. நல்லா கவனிங்க. சுனேமியால் வேதம் சொல்லுது, Verse says, அவ பிள்ளை மரிச்சாச்சு. his son மரிச்சாச்சு. died. அவ மடியிலேயே மரிச்சாச்சு. In his ஆனா அந்த இடத்துல தேவ மனுஷன் இல்ல. there is no man of God there. புருஷனும் இல்ல. His husband also not there. இப்ப அவ என்ன தெரியுமா பண்றா? What she does, பிள்ளை மரிச்சாச்சு. son died. நேரா தேவனை நோக்கி பார்க்கறா, தேவ மனுஷனை நோக்கி பார்க்கறா. He is looking straightly to God and the man of God. அடக்கம் பண்ணுகிற வேலையை அவள் செய்யவில்லை. She never did the funeral for him. பிள்ளை செத்து போச்சு, அடக்க ஆராதனைக்குண்டான நேரத்தை அவ தீர்மானிக்கல. She never decided time for funeral. ஆனா உயிர்ப்பிக்கிற நாளை தீர்மானிக்கிறார். But she decides a day of resurrection. ஒரு மனிதன் மரிச்சா அடுத்த நிமிஷம் அவனை எப்ப அடக்கம் பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. If some dies, they will think of when they will bury that. இவன் மடியிலே பிறந்திருக்கிறது வார்த்தையினால் பிறந்ததாக்குவார். Which is born on his lap, it is
born by word. அது ஜெபத்தால் பிறந்ததாக்க. It is born by prayer. அது தேவ வல்லமையினால் பிறந்ததாக்க. It is born by the power of God. இவள் உடனே அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் எந்த வீட்ல வெச்சா தெரியுமா? Where he took the child and put, தீர்க்க தரிசன வார்த்தைகள் இறங்கி 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 ஜனங்களை உயிர்ப்பிக்கத்தக்கதான வெளிப்பாடு வந்தது. அந்த வீட்டில கொண்டு போய் தன் பிள்ளையை படுக்க வைத்தார். She took that child and put on the house where the prophecies of God has come from high. நேரா புருஷனிடத்துக்கு போய் சொன்னா நான் தீர்க்கதரிசியை பார்க்கணும். He go unto the man and said, I want to see the prophet. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. I like that word very much. பிள்ளை செத்து போச்சு. Son died. புருஷ கண்ணால பார்த்து கூட அவன் மனைவி துக்கமா இருக்கறா கலங்கி இருக்கறான்னு சொல்ல முடியல. As the man saw her, he cannot able to say that she is sad. அவன் புருஷன் கண்ணை பார்த்து கண்டுபிடிக்க முடியல. By seeing her eyes, he cannot even find. இவ புருஷன்கிட்ட போய் சொல்றா நான் தீர்க்கதரிசி பார்க்கணும். He go to his husband and say, I want to see the prophet. பிள்ளை செத்து போச்சு புருஷனை பார்க்கல. Son died, she never looked unto his husband. அவ யார பார்க்கறா? தேவனையும் தேவனுடைய மனிதனையும் பார்க்கறா. To whom she looked unto God and the man of God. இதுதாங்க அபிஷேகம். This is anointing. இதுதாங்க அபிஷேகம். This is anointing. இதுதாங்க அபிஷேகம். This is anointing. உடனே புருஷன் சொல்றான் இன்னைக்கு அமாவாசை இல்ல. இன்னைக்கு அமாவாசை கிடையாது. On others it is not Amavasa. அமாவாசை இல்ல. It is not Amavasa. அப்ப அதில இருந்து தெரியுது அந்த ஆள் அமாவாசைக்கு மட்டும் போறான்னு. By that we know on that day he never goes. ஆனா இவ அப்படி அல்ல. But she is not like that. இவ சொல்றா நான் பார்க்கணும். She said I want to see. இவளை பார்த்து he is fighting with the God. எலிசா பயப்படாத. Elisha said do not fear, do not fear. பிள்ளையை உயிர்ப்பிச்சிரலாம். Son will rise up. அவ உறவை பாத்தீங்களா? Look unto her relationship. அவளுடைய ஐக்கியத்தை பாத்தீங்களா? Look unto her fellowship. நீங்க இன்னைக்கு யாராவது செத்து போய்ட்டா ஊழியக்காரட்ட சொன்னா ஊழியக்காரர் என்ன தெரியுமா சொல்வாரு? If some died, if you go and say to some a man of God what they will do? கவலைப்படாதீங்க. Do not be sad. எப்ப அடக்காராதனே? When is that funeral? ஆனா எலிசா என்ன தெரியுமா சொன்னாரு? What Elisha said? பயப்படாத பிள்ளையை உயிர்ப்பிக்கலாம். Do not fear, your son will rise up. பயப்படாத. Do not fear. நாம் ஆராதிக்கிற தெய்வம் உயிர்ப்பிக்கிறவா. The Lord who worship, he is the one who resurrects. நேரா எலிசா வராரு. Elisha comes. நேரா வீட்டுக்குள்ள வராரு. He comes into the house. நேரா மாடிக்கு போறாரு. Go up to the upper room. பிள்ளைய பார்க்கறாரு. Look out to the son. ஒரு ஜெபம் பண்றாரு. He prays. பிள்ளை மேல படுக்கறாரு. He lay upon the son. பிள்ளை அனல் கொண்டு எழும்பினதா. By the heat of his body the child raised up. இன்னைக்கு உங்க மேல நம்ம மேல ஒரு அபிஷேகம் கடந்து வரணும். Today to you, upon you and me, the anointing should come. ஓ வீடு ஜெப வீடா இருந்தா, if your house is house of prayer, நீ ஜெபிக்கிற மனுஷனா இருந்தா, if you are the man of prayer, நீ படுக்கிற கட்டல் கூட மரிச்சதை உயிர்ப்பிக்க கூடியதா என்ற தேவன் மாற்றுவாரே. even your God will raise a dead one. God will change like that. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் படுத்த கட்டல நீ படுத்தா போதுமே அதிலே உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். if you lay down the cord which is a cord of spiritual one, it will raise up the dead. நான் மனிதனை உயர்த்தி பேசல, மனிதன் மேல தேவன் வச்சிருக்கிற அபிஷேகத்தை உயர்த்தி பேசுகிறேன். I am not boasting of man, I am speaking of the anointing which is God kept for the man. அது உயிர்ப்பிக்கிற அபிஷேகமாக்கும். The anointing which raises up. சத்துரு கொள்ளையாடினதை திருப்புகிற அபிஷேகமாக்கும். The anointing which is restoring that Satan. சத்துரு அழித்து போட்டதை திரும்ப எடுக்கிற அபிஷேகமாக்கும். The anointing to take all the things that Satan destroyed. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு பாத்திரங்களாக வச்சிருக்கிறாரு. God kept you as
vessel of raising ஓ up. வீட்டுல ஒருத்தன் தோத்து போய் காலை வச்சாலும் அவன் ஜெயிக்கிறவன் அந்த அபிஷேகம் மாத்தனா. If failure one steps into your home, it will make him victorious. தோற்று போய் ஒருத்தன் வந்து உங்கட்ட பேசினா அந்த காரியம் அவனுக்கு ஜெயமா மாறனா. If one who failed, if you speak to you, it will be victorious for him. உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு. God has put in you the anointing of உயிர்ப்பிக்கிற அபிஷேகம், the anointing that makes alive, உயிர்ப்பிக்கிற அபிஷேகம். the anointing that raises up. நீங்க நல்லா கவனிங்க. Listen carefully. ஆவியானவர் இன்னைக்கு அதை ஊற்ற விரும்புகிறார். God wants to pour out that. சவுலை அபிஷேகித்து ராஜாவாக்கின அந்த அபிஷேகம், The anointing that made anoint Saul as a king. தாவீதை அபிஷேகித்த அந்த அபிஷேகம், The anointing that anointed David. அநேக தீர்க்கதரிசிகளை ராஜாக்களை ஆசாரியர்களை அபிஷேகித்து நிறுத்தின அந்த அபிஷேக தைலம், The anointing oil that made prophet, kings and priests. உன்னை காய கட்டின அந்த அபிஷேகம், The oil that quench that hurts. உன்னை குணமாக்கின அபிஷேகம், The anointing that healed you. இன்றைக்கு உன்மேல வெளிப்பட போகுது. Today is going to reveal in you. என் மந்தையே, My flow, என் ஜனமே, my people. அந்த அபிஷேக தைலம் உனக்காக வந்திருக்கிறது. That anointing oil has come for நீ you. ஜெபிக்க வேண்டியது ஒன்றே. There is one thing that you have to pray. அந்த எண்ணெய் நதி போல என் மேல வரணும். That oil should come like a river on me. அந்த எண்ணெய் நதி போல, Like a river. ஓ அந்த எண்ணெய் நதி போல, That oil like a river. அந்த எண்ணெய் நதி போல, That oil like a river. அந்த எண்ணெய் நதி போல, That oil like a river. எனக்காக, For me. என் மேலே, Upon me. என் குடும்பத்திலே Upon my family. வரணும் வரணும் வரணும். It should come upon me. இப்பொழுதே Right now. ஜெபிக்க ஜெபிக்க ஆரம்பிங்க. Pray, start pray. ஜெபிங்க ஜெபிங்க. Start pray. யோபு ஜெபிச்சது போல ஜெபி. As Job prayed, you pray. அது கண்மலையிலிருந்து வரணும். It should come from the rock. அந்த கண்மலையிலிருந்து From the rock. எனக்காக என் பிதா வைத்திருக்கிறேன். For me, the Father has kept. குமாரன் அதை எனக்கு தரணும். Son has to give that. இயேசுவே, Jesus. என் மேலே என் மேலே, Jesus. எனக்குள்ளே Into me. அது கடந்து வரணும். It should come. கடந்து வரணும். It should come. கடந்து வரணும். It should come. என்ன நிரப்பணும். It should fill. என்ன நிரப்பணும். It should fill. ஏன்னா கொஞ்சம் அளவோட வாழ விரும்பல. I mean, with a small amount, I never want to live. கொஞ்சம் அளவோட நான் ஜீவிக்க விரும்பல. I don't want to live with having a small amount. தேவன் எனக்கு வைத்திருக்கிற அளவு எனக்குள் வரணும். I need the amount that God has kept for me. நதி போல As river like. என் மேல வரணும். It should come upon me. எனக்குள்ள வரணும். It's come into me. கேக்குறவங்க எல்லாரும் Whoever asks, முழு பலத்தோட having full sense, எழுந்து நின்று ஜெபிக்கலாம். stand up and pray. அப்படி எல்லாரும் முன்னாடி வாங்க. Come in, friend. ஷபா காத்திட வேகமா. டா காத்திடா காத்திடா. ரிபியா காத்திடா. ஹவுட்டா பாரா காத்திடா. ஹவுரகிமேஷா காத்திடா. அந்துடா பௌட்டா மாண்ட்ரகத்திடா. ஹவுகடாஷிகினாத்துடா. ரேபினி அந்தரபோட கத்திடா. ரகசிய கிடா அந்தடபோடிபி அந்த ரகசியாத்திடா. யாத்துரா பௌட்டமானி ரகசியாத்துடானியா. ரேபி நிகேதிடா. அந்த ஜெபத்தை அப்படியே ஏறெடுத்துக்கிட்டே இருங்க. Pray that prayer. அந்த ஜெபத்தை ஏறெடுத்துக்கிட்டே இருங்க. Pray that prayer. அந்த எண்ணெய் நதி போல என் மேல வரணும். That oil should flow like a river on me. தேவன் வச்சிருக்கிற அளவு எனக்குள்ள வரணும். The measure that God has kept for me, that measure should come upon me. தேவன் வச்சிருக்கிற அளவு எனக்குள்ள, எனக்கு வச்சிருக்கிற அளவின்படி, the measure according to the God has kept for me. அந்த அபிஷேக தைலம் என் மேல வரணும். The anointing oil should come upon me. தேவன் எனக்கு
எனக்காக வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தின் அளவு எனக்காக வரணும். The level that God has kept for me, that level should come upon me. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பி. All start prayer. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. All start praising Him. யாரு அடக்காத. Don't stand. அடக்காத. Oh, don't stand இதோ அந்த simply. அபிஷேகம் கடந்து வருதே. Anointing is coming upon you. இதோ அந்த வல்லமை கடந்து வருதே. The power is coming upon you. நீ கேட்க Ask to ask. அவர் உன்னை நிரப்புகிறார். God is filling you. நீ உயிர்ப்பிக்க போற. You are going to be நீ alive. திருப்பி கொள்ள போற. You are going to restore everything. இதோ வான திறந்து. No heavens are open. இதோ வருகிறது அந்த அபிஷேகம். Anointing are coming. தேவன் ஊற்ற போகிறார். God is going to pour. இந்த இடத்தை நான் பார்க்கிற பொழுது As I see this place, அவர் எனக்கு காட்டினதை பயந்து சொல்லுகிறேன். as I see what He shown unto me and speak, இந்த இடம் ஒரு தீர்க்க தரிசன கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. this place, it is a meaning of prophecy. இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசன ஒரு ஆவி கடந்து வந்திருக்கிறதை பார்க்கிறேன். I am seeing a spirit of prophets has come here. இதோ அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம். Here the spirit anointing of prophecy. முதலாவது உங்க மேல கடந்து வர போகுது. It is coming upon you. உன் நாவு அவருக்கு தேவை. Your tongue is needed for Him. உன் சிந்தை அவருக்கு தேவை. He wants your thought. நான் அவருக்கு தேவை. You are need for Him. தேவன் உன்னை நிரப்ப விரும்புறாரு. God wants you. தேவன் உன்னை நிரப்ப விரும்புறாரு. God wants to fill you. இதோ தீர்க்கதரிசிகளின் ஆவியின் அபிஷேகம் கடந்து வந்திருக்கு. Oh, here the spirit of anointing of அந்த வெளிப்பாடு கடந்து வந்திருக்கு. That vision has come. முதலாவது உன் பாத்திரம் நிரம்பணும். First your cup should overflow. முதலாவது உன் பாத்திரம் நிரம்பணும். First your cup should fill. உன் பாத்திரம் நிரம்பாம மற்றவர்கள் பாத்திரம் நிரம்பாது. Without filling you cannot fill others. உன் பாத்திரம் ஃபுல்லாகணும் அபிஷேகத்தால. As your cup fills by anointing. அந்த பாத்திரத்தை அந்த தைலம் ஆண்டு கொள்ள வேண்டாம். Amen. That anointing oil should rain that vessel. 100% அந்த அபிஷேகம் உன்னை ஆண்டு கொள்ள விரும்புது. 100% that anointing wants to reign over you. அவர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். He wants to fill you. உன்னை ஒப்புக்கொடு. ஷபாகா திடா திடாபாகா திடாபானியா திடாபாகா திடவியா உஷடா உரபா ஹபா 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 உரபா ஹபா 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 ஷபாகா திடாபானியா. அந்த அபிஷேகம் உன்னை நிரப்புது. அந்த வல்லமை உன்னை நிரப்புது. பலமா இறங்கி வருது. உன்னுடைய பாத்திரம் நிரப்பி வழியுது. உன்னுடைய பாத்திரத்தை நிரப்புகிற தேவன் அந்த அபிஷேகத்தால நிரப்புகிறார். இறங்கி வரட்டும். ஒவ்வொருவர் மேலே தனித்தனி நாவுகள் அமர்ந்தது போல அந்த அபிஷேகம் கடந்து வருதே. அடக்காத அபிஷேகத்தை அடக்காத. பாருங்க அநேகர் மேலே இறங்கி வருதே. தேவன் நிரப்பரா. அக்கினி ஒவ்வொருவர் மேல அந்த அபிஷேகம் கடந்து வருதே.
வருது. அவர் நிரப்புகிறார். நிரப்புகிறார். அநேகர தரிசனத்துக்குள்ள, அநேகர வெளிப்பாட்டுக்குள்ளே தேவன் நடத்துகிறார். தேவன் நடத்துகிறார். ஓ இருதயம் மாறுதே, ஓ சிந்தை மாறுதே, ஓ மனம் மாறுதே. அபிஷேகம் எதற்காக இறங்குதோ அதன்படி தேவன் மாற்றுறாரு. இறங்கி வருதே, இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். மாற்றுகிற அபிஷேகம், உன்னை மாற்றுகிற, உன்னை மாற்றுகிற அபிஷேகம் இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது. இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இப்போ 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 பாராஷேகேதனா ரிபியம் பரபம் ஷடகல்திடாயா. இதோ அந்த அபிஷேகத்தினுடைய முத்திரவோ மேல குத்தப்படுது. The seal of anointing has been sealed. வேதம் சொல்லுகிறது, Bible says, ஜெபிக்கிறவன் மேல முத்திர போடுனாரு. God said, those who praying, seal them. பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறவன் மேல முத்திர போடுனாரு. Those who have heavy breath, seal them. ஆனா இப்போ ஒரு சத்தம் கேக்குது. Now a sound comes. என் சித்தத்தை நிறைவேற்றுகிற அப்படிப்பட்ட பிரிக்கப்பட்ட ஜனத்தின் மேல முத்திர போடு. Seal the one who is called and doing my will. நான் இந்த இடத்திற்கு அநேகரை தீர்க்கதரிசிகளாக நான் முத்தரிக்க போகிறேன். I am going to seal many people who are here as a prophet. நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. You are going to prophesy. அவர்கள் உயிரடைவார்கள். You will be நீ alive. உரே. You will become alive. என் வார்த்தையை சொல்லு. Speak out my words. இதோ அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம். As like a spirit of anointing of prophecy. நீ சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மரித்ததை உயிர்ப்பிக்க கூடிய அந்த தீர்க்க தரிசன முத்திரை வருதே. All the words you speak out, it will make alive those who are died. முதலாவது அந்த முத்திரை இந்த இடத்துல அநேகர் மேல குற்றப்படுது. The seal is sealed on many people over here. அடக்காத அடக்காத அடக்காத. Don't control. இதோ இறங்கி வருது. It is coming இதோ down. இறங்கி வருது. It is coming நீ down. முத்தரிக்கப்படுகிற. You are sealed. தேவன் முத்தரிக்கிறார். God is sealing தேவன் you. முத்தரிக்கிறார். God is sealing you. அபிஷேக முத்திரை. Anointing seal. அபிஷேக கிரீடம். Anointing crown ஓ மேலே. upon you. அபிஷேகம் உன்னை உருவாக்குது. Anointing is creating you. எதற்காக இறங்குதோ அதற்காகவே உருவாக்குது. Anointing is creating you. எதற்காக இறங்குதோ அதற்காகவே உருவாக்குது. For what it is coming upon you, it is creating you for that. இறங்கி வருது. It is coming upon you. இறங்கி வருது. It is coming upon you. பெற்றுக பெற்றுக. Get it. பெற்றுக. Receive 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 it. இந்த இடத்துல This place, இழந்து போன அபிஷேகத்துக்காக all the anointing which has lost. நான் அபிஷேகத்தை இழந்துட்டேன். I lost my anointing. நான் முன்ன மாதிரி இல்ல எனக்கு தெரியுது. I know I am not like before. எனக்கு தெரியுது நான் முன்ன மாதிரி இல்லைன்னு எனக்கு தெரியுது. I know I am not like before. நீ அதுக்காக வருந்துற. You are sad for that. அதுக்காக அலற. You are crying for that. அதுக்காக நீ எவ்வளவோ முயற்சி பண்ற. You are trying as possible you are. ஆனா முடியல. But it is not possible. ஆனா இன்றைக்கு உனக்காக ஒரு வார்த்தை வருது. Today the word is coming for you. உன்னை ஆதி காலத்துல இருந்ததை பார்க்கிலும் அதிகமாய் திருப்பி நடத்துகிற ஒரு அபிஷேகம் உன் மேல கடந்து வருது. More than you were before, the big anointing is coming upon you. இதோ அந்த அபிஷேகம். The unmeasurable anointing. அடக்காத அடக்காத இறங்குது. Uncontrollable anointing is coming upon you. அவர் ஊற்றுகிறார். He is pouring out you. அவர் ஊற்றுகிறார். He is pouring out. அவர் நிரப்புகிறார். He is filling. இனி இனி நீ அல்ல அபிஷேகமே. Not you. Now that anointing. உன் வார்த்தை அல்ல கர்த்தருடைய வார்த்தையே. Not your words.
it is God word. உன் சிந்தை அல்ல, ஆவியானுடைய சிந்தையே. It will be his thoughts, not yours. உனக்குள்ள எழும்புது, உனக்குள்ள எழும்புது. It is filling in you. தேவனோட உண்டான உறவை தேவன் புதுப்பிக்கிறார். God is restoring the relationships. நீ தேவனுடைய உறவை இழந்து போனாய். You lost the relationship with God. தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போனாய். You lost the fellowship with God. நீ இழந்த. You lost. ஆனா தேவன் உன்னை இழக்க விரும்பல. But God never wants to lose you. தேவன் உன்னை இழக்க விரும்பல. God never wants to lose you. அவர் சொல்றாரு, நீ எனக்கு வேணும். He speaks, I want you. நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? How I will leave you. நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? How I leave you. நான் எப்படி கைவிடுவேன்? How I leave you. நீ எனக்கு வேணும். I want you. நீ எனக்கு வேணும். I want you. இதோ அந்த அபிஷேகம் இறங்குதே. See, that anointing is coming out. ஆண்டவர் உன்னை புதுப்பிக்கிறார். God is making new. ஆண்டவர் உன்னை உருவாக்குகிறார். God is creating you. அந்த அபிஷேகம் உன்னை உருவாக்குதே. That anointing is creating you. ஆகாஷ் தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் புதுப்பிக்கப்பட்டது போல உன் ஜீவியத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார். God is restoring you as a broken pulpit has restored. இடத்துல ஒரு சில நபர்களுக்கு, For some people, கிட்டத்தட்ட அநேகருக்கு, for many, தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் சொல்லுகிறேன். God wants to say these things. I am speaking that. உன் காயத்தை நான் ஆற்ற விரும்புகிறேன். I want to heal your hurt. உன் காயத்தை நான் ஆற்ற விரும்புகிறேன். I want to heal your wounds. ஏசாயா 1:6 படியாக ஆற்ற விரும்புகிறேன். Amen. Yesaya 1:6. God want to heal your wound. நீ பட்ட காயத்தினாலே உன்னால எழும்பி ஓட முடியல. I mean, you are not able to stand by the wounds you have. இனி அந்த காயங்கள் உனக்கு இனி இல்லை. Now after there is no wounds for you. துயரத்துக்கு பதிலாக, காயத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். In spite of these wounds, the anointing of oil. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். In spite of sorrows, இதோ இறங்கி வருதே. it is coming upon you. பெற்றிக்கே. Receive it. இறங்குதே. It is coming up. சாதாரகாதாடா ரெபெலேகாதாடா. ஆனந்த தைலம், ஆனந்த தைலம், ஆனந்த தைலம், ஆனந்த தைலம். ஆண்டவரே சொல்லு. Speak. Tell God. நான் உன்னை விலக மாட்டேன்ப்பா, உங்களை விட்டு விலக மாட்டேன். I will never leave you, God. உம்முடைய ஐக்கியத்தை விட்டு நான் விலக மாட்டேன். I will never go out of your fellowship. நீர் என்னை நாட்டி இருக்கிற இந்த இடத்தை விட்டு நான் விலக மாட்டேன். Where you have planted, I will never go away from என்னை this. கொண்டு வந்தது நீங்க. You are the one who took here. என்னை அபிஷேகிச்சது நீங்க. You are the one who anointed me. இதுவரையிலும் என்னை நடத்தினது நீங்க. You are the one who led up to me. நாங்கள் ஒரே சபையாய், ஒரே மந்தையாய், As one flock and one church. ஒரே குடும்பமா, As one family. உம்முடைய அவயவங்களா, As you are parts. நீர் எங்களை கொண்டு போகிற தேசத்திலே உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். Wherever you take me, we will do your will. இனி நாங்கள் தனி அல்ல. From now we are not alone. ஒரு எலும்பும் நரம்பும் சதையை போல, As a bone and marrows and nerves. எங்களை இணைக்கட்டும் அந்த அபிஷேகம். Let anointing joins us. இனி பிரிவினைகள் அல்ல.
தலையாகிய கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ, what the head Christ speaks, அதை அப்படியே செய்கிற அவயவங்களாய் us do's according to that, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். we commit ourselves. இனி நாங்கள் அல்ல, Not we. இனி நீர் வெளிப்படும். Let you be revealed. ஆமென். Amen. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை Clap your hands and glorify the Lord. அப்புறம் கையை உயர்த்துங்க. எங்க போகாதீங்க, போகாதீங்க. கையை உயர்த்துங்க. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீ முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்க. காத்திடா பிள்ளைகள், உங்களுக்கு தெரியுமா, சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. உங்களோட இனி பேசுறவங்க அந்த அபிஷேகத்தை உணர்வாங்க, அந்த விடுதலையை உணர்வாங்க. இனி உன் வாய் யாரையும் காயப்படுத்தாது, உன் வாய் அநேகர காயத்தை காட்டும். அந்த அபிஷேகத்தை செஞ்சு முடிக்க. கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. போடா ஷேக்கினா, இந்த பலவான முந்தி கட்டுகிற ஒரு அபிஷேகம். உடபனா அந்தர பவுடா ரீபனா ஷெகித்துனா ரெபெனி அந்தர பவுடக செக்கினா அத்தட பவுட்டமன கத்திடகரா செக்கினி ஓ ரபானி கத்தன ரகசி. இந்த தைலமானது உன் உச்சந்தலிருந்து உள்ளம் பாதம் வரல வெளிப்பட போகுது. இது அது வெளிப்படத்தக்கதா இறங்குது. ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட தைலம் அவன் தலையோட நிக்கல, அவன் தாடியின் வழியா, அவன் அங்கிகளின் வழியா சரீரம் முழுவதும் இறங்குச்சாம. உன் சரீரம், உன் சிந்த, உன் புத்தி, உன் நினைவு, உன் எண்ணங்கள் எல்லாம் இறங்குது. அந்த கையை கீழே போடாத, உயர்த்திக்கிட்டே இரு. அப்படியே உன் கையை தலை மேல வச்சிரு. எடுக்காது, எடுக்காது. அபிஷேகம் செஞ்சு முடிக்குது. ஆவியானவர் ஹல்லேலூயா. அநேகரை தொட்டு அந்த அபிஷேகம் அப்படியே அழகா எடுக்குது பாரு. ஓ ஜீசஸ். முதல்ல உன் காயத்தை ஆற்றுது. அது நீ எங்க பலகீனமா இருந்தி அந்த பலகீனத்தை அதை எடுத்து போடுது. ரபா கஷேகினா அந்த ரபோடா ஹஸ். Fire! Oh Jesus. But I come power. இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றேன், நீ கை வச்சு பின் வாங்குற காரியத்தை தேவன் உனக்கு கொடுக்கல. எதுல கர்த்தர் உன்னை நிறுத்த விரும்பினார் அதுலயே உன்னை நிறுத்துவார். இப்ப நீ சோமன், அந்த வாசல் திறக்குது. இப்ப ஜெபி, இப்பவே ஜெபி. இந்த இடத்துல மண்ணுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு மண், அதாவது ஒரு பூமியை வாங்கணும்னு நீ போட்ட அஸ்திபாரம் அது மாறக்கூடாது. ஜெபமனு உராபா காட்சிடா, அதுல நீ பின்வாங்கிடக்கூடாது. ஜெபமனு ஆவியானவர் எடுத்து நடத்தணும். ஜெபமனு இந்த இடத்துல கர்த்தருடைய நாட்டன்னு தீர்மானிச்சா எவன் அதை பிடுங்க முடியும்? செபே ரபா காட்சிடா பாண்டா காட்சடா ரகஸ். இந்த இடத்துல சில வீடுகள் புதுப்பிக்க, சில காரியங்கள் புதுப்பிக்க தேவன் அந்த அபிஷேகத்தை ஊற்றார். அந்த வேலையை தொடங்குங்க, அந்த வேலையை தொடங்குங்க. ஷபா கரபோஷடா அந்திட பௌடமானி ரகத்தன பௌடமானி ரகசியம். ஆமென். திருமணத்திற்கென்று ஆயத்தமாகி அந்த திருமண உறவுக்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிற சில பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏற்ற துணையை கர்த்தரே கொண்டு வந்து நிறுத்துவார். அதற்குண்டான வாசல் திறக்குது. ஷபா காச்சுடாபானி உடமான் செகினே ரிபி அந்தரபு அடக ஸ்பேக்கரகசியா. உன் கண்கள் தேட வேண்டாம், அவர் ஏற்கனவே தீர்மானித்ததை கரம் பிடித்து கொண்டு வருவார். அழைத்தவர் கொண்டு வருவார்.
அவர் மாறாதவர். ஓ ஷபாரா காச்சிடா பாவுடா. ஆமென் ஆமென் ஆமென். உங்களை பரிசோதிச்சு பாருங்க, உங்களை பரிசோதிச்சு பாருங்க, உங்களை சோதிச்சு பாருங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கு, எனக்கு ஏதாவது இருக்கு, இப்போ எனக்கு இல்லை ஒரு மாற்றம் வந்திருக்கு, இல்லை ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு கையை தூக்குங்க. இல்லை ஏதோ நான் வந்த மாதிரி இல்லை போ. என்ன சிஸ்டர், தலை ஒரு சைடு வலிச்சுட்டே இருந்ததா, இப்போ வலி இல்லை. பிரைஸ் கைகளை தட்டி. வேற வேற பட்டுன்னு சொல்லுங்க. உங்களை சோதிச்சு பார்த்துட்டு பட்டான்னு சொல்லுங்க. தேவன் இல்லாம இப்போ இல்லை. ஓகே ஓகே பிரைஸ் கைகளை தட்டி கத்துடி நாம. வேற பட்டான்னு சொல்லுங்க, பட்டான்னு சொல்லுங்க. ஆண்டவர் செஞ்சது சொல்லுங்க. லகுவா இருக்கு. பிரைஸ் கைகளை தட்டி கத்துடி நாமத்தை. ஆமென். வேற வேற வந்த உடனே சுகத்தை கொடுத்துட்டார். ஆமென். கைகளை தட்டி. ஆமென். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேற வயிறு வலியா இருந்தது, இப்போ இருக்காக்கா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேற வேற பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் ஏனத்தில் பூரா பெண்களுக்காக செய்கிறாரு. பயத்தோட வந்தீங்க, ஆண்களுக்கு செஞ்சிருக்கிறேன். இப்போ அந்த பயம் இருக்கா? பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். வேற வேற பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நான் சொல்லிட்டா உங்க எல்லாருக்குமே செஞ்சிருக்கிறாரு, அறியாம இருக்கிறீங்க. ஆமென். நமக்கு திருப்பந்தி ஆயத்தம். வேகமாக போய் மற்றவங்க யாரும் வீட்டுக்கு போயிடக்கூடாது, வீட்டுக்கு யாரும் போயிடக்கூடாது. ஆமாம், எல்லாரும் மற்றவங்க இங்கே உட்காருங்க. திருப்பந்திக்குண்டான ஆயத்தத்தை வேகமாக வேகமாக